அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய ஃபிக்ஹ் வகுப்பிலே தொழுகை சட்டங்கள் சம்பந்தமாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் 4வது தொடராக உலூவின் சட்டங்கள் சம்பந்தமாக நாம் பார்க்கவிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக உலூ செய்யும் முறை சம்பந்தமாக நபி வழி அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், உலூ என்பது தொழுகைக்கு அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்கிறது. உலூ இல்லாமல் ஒருவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ ஒரு தொழுகை என்பது இறைவனை நாங்கள் வணங்குகின்ற அடிப்படையான ஒரு அமல். அந்த வணக்கத்துக்காகத்தான் நாம் படைக்கவே பட்டிருக்கிறோம். அப்போ அந்த தொழுகை என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் பல வணக்கங்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தொழுகை என்ற முதன்மையான வணக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு இந்த உலூ என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த உலூவை நாங்கள் மார்க்க அடிப்படையிலே நபி வழி பிரகாரம் செய்வோமே ஆனால் அப்போது தான் நமக்கு தொழுகை அங்கீகரிக்கப்படும். உலூ ஒழுங்கா இல்லைன்னு சொன்னால் அந்த தொழுகைக்கு அடிப்படையான திறவுகோலாக இருக்கக்கூடிய தொழுகை அப்படி பாலாகி போயிடும். தொழுகையினுடைய அடிப்படை அம்சங்களை நாங்கள் இழந்தவங்களாக மாறிடுவோம். அதனால் உலூவை நாங்கள் சரியான முறையில் அறிந்து அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். பொதுவாக முஸ்லிம்கள் ஒரு வணக்கத்தில் நாங்கள் ஈடுபடுறதா இருந்தால் நம்மிடம் இருக்க வேண்டிய அடிப்படையான அம்சம் என்னென்னு சொன்னால் நீயத்து இருக்கணும். நீயாண்டா எண்ணம் என்ற அர்த்தம். அந்த உலூ என்ற வணக்கத்திற்கும் நீயத்து அவசியம். இப்போ நீயத் என்றால் என்ன? மனசால் நினைக்கிறது தான் நீயத்து. அப்போ இந்த நீயத்தை அரபு சொல்லுக்கு நேரடியாக அர்த்தமே மனதால் எண்ணுவது தான். இஸ்லாத்தில் ஒரு வணக்கத்தை நாங்கள் செய்கிறதாக இருந்தால் நம்முடைய எண்ணம் சரியான முறையில் அமைந்திருக்க வேண்டும் என்று பொதுவாக கூறப்பட்டிருக்குது. உலூக்கெண்டு பிரத்யேகமாக, தொழுகைக்கெண்டு பிரத்யேகமாக, ஜனாசா தொழுகைக்கு தனியாக என்று அப்படி தனித்தனியாக சொல்லப்படலை. பொதுவாக வரக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் புகாரியில் 1வது ஹதீஸ், உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்து தான் நம்முடைய அமல்கள் அமைகின்றன. ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதை தான் அவர் அடைந்து கொள்வார், எண்ணியது தான் கிடைக்கும். ஃபமன் கானத் இஜ்ரத்துஹு இல துனியா யுசீபுஹா, யாராவது ஒருத்தர் துனியாவுக்காக வேண்டி இஜ்ரத் செய்தால், எந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு பாருங்க, துனியாவுக்காக வேண்டி யாராவது இஜ்ரத் செய்தால் யுசீபுஹா, அதனுடைய பலனை அவர் அடைந்து கொள்வார். அவ் இல இம்ராத்தின் யன்கிஹுஹா, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று யாராவது இஜ்ரத் செய்திருந்தால் திருமணமும் முடித்துக் கொள்வார். ஃபஹிஜ்ரத்துஹு இலாமா ஹாஜர இலைஹி, அவருடைய இஜ்ரத் எதுக்காக அவர் இஜ்ரத் செஞ்சாரோ அதுக்காகத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற செய்தியை புகாரியில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஹிஜ்ரத்ன்றது மிகப்பெரிய ஒரு தியாக பயணம். சொத்து செல்வங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு கொள்கைக்காக ஊரு விட்டு ஊரு போகிறது தான் ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்தை கூட சில பேர் எப்படி ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறாங்க, மக்காலேருந்து மதீனாவுக்கு போகிறோம், மதீனால ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்க்கலாம், மதீனால அங்கே உள்ள நிலங்களை அபகரித்து கொள்ளலாம், பல செல்வங்களை திரட்டி கொள்ளலாம், வீடுகளை அமைத்து கொள்ளலாம், அல்லது பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். அன்சாரி பெண்கள், மக்கத்து பெண்கள் கொஞ்சம் கடுகடுப்பாக இருப்பாங்க, அன்சாரி பெண்கள் மதீனத்து பெண்கள் அவங்க கொஞ்சம் சாந்த சுபாவம் உள்ளவர்கள், அவங்களோடு நாங்கள் திருமண வாழ்க்கையை நடத்தலாம் என்று நினைத்து கூட யாராவது இஜ்ரத் பண்ணியிருந்தா, நீங்கள் அதுக்காகத்தான் இஜ்ரத் பண்ணினீங்களா, நீங்கள் திருமணம் முடித்து கொள்வீர்கள். துனியாவுடைய லாபங்களை எதிர்பார்த்து தான் இஜ்ரத் பண்ணுறீங்களா, அதையும் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அப்போ எங்களுடைய நீயத்தை வச்சு தான் அமல்களுக்கு பிரதிபலன் கிடைக்கும். அப்போ பெண்களை திருமணம் முடிக்கிறதுக்கு இஜ்ரத் செய்தவருக்கு அல்லாஹ் கிட்ட கூலி கிடைக்குமா? கிடைக்காது. பொம்பளை தான் கிடைக்குமே தவிர அல்லாஹ் கிட்ட கூலி கிடைக்காது. துனியாவை நாடி ஹிஜ்ரத் செஞ்சவருக்கு துனியா தான் கிடைக்கும், மறுமை கிடைக்காது. இதுதான் நீயத்துக்கு அடிப்படையாக வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுது?
உங்களோட அமல் எல்லாமே எண்ணத்தை பொறுத்து தான் அமையுது. நீங்கள் இந்த அமலை அல்லாஹ்க்காக இறைவனுக்காக செய்யணும். இறைவண்ட புறத்திலிருந்து நன்மை எதிர்பார்த்து செய்யணும். மக்களுக்காக முகஸ்துதிக்காக செய்யக்கூடாது. சோம்பேறித்தனமாக செய்யக்கூடாது. பிறர் மெச்சுவதற்காக செய்யக்கூடாது. பாராட்டுவதற்காக செய்யக்கூடாது என்பதுதான் நீயத்தென்றதில் அடங்குது. இது உதுஹு தொழுகை மட்டுமல்ல, எந்த இபாதத் நீங்கள் செய்கிறதா, ஒரு தர்மம் பண்ணுறீங்க, இறைவனுக்கென்று நினைத்து தர்மம் செய்ய வேண்டும். முகஸ்துதிக்காக அடுத்தவர் உங்களை பாராட்டணும் என்றதுக்காக தர்மம் செஞ்சால் அந்த தர்மம் பாலா போகும். இப்போ தர்மம் செய்யும் ஒருவர் ஏதாவது ஒரு நீயத்தை வாயால் சொல்லுவாரா? உசத்திகு, நான் சதகா செய்கிறேன், லில்லாஹி தஆலா, இறைவன் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி என்று சொல்லியா யாராவது தர்மம் செய்வாங்களா? இல்லை. அப்போ என்ன, உலூக்கு ஒரு நியத்தை வச்சிருக்கிறாங்க, தொழுகைக்கென்று தனியாக நியத்தை வச்சிருக்கிறாங்க. உசல்லி ஃபர்லல் அர்பஅத் ரகாத்தின் அதா முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃபத்தில் இல்லாஹி தாலா மஅமூமன் அல்லாஹு அக்பர் என்றுதான் என்ன செய்வாங்க, தக்பீரை கட்டுறாங்க. நீயத்தண்டு தனியாக பிரத்யேகமாக வாயால் சொல்கிறாங்க. உலுவுக்கு தனியாக நீயத்து சொல்கிறாங்க. நான் உலு செய்கிறேன் லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி உலு செய்கிறேன் என்று சொல்லி வார்த்தை அரபால சொல்லி உலு செய்யணும் என்று சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி ஏதாவது மார்க்கத்தில் இருக்குதா? ஏனைய அமல்களுக்கெல்லாம் சொல்லித்தரப்படலை தானே. நீங்கள் குர்பான் கொடுக்குறீங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்றீங்க, நீயத்தண்டு ஏதாவது ஒன்று சொல்கிறீங்களா? துவா தான் ஓதுறீங்களே தவிர நீயத்தண்டு நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களா? நீயத்தென்ற நவைத்து, நோம்புக்கு நீயத்து வைக்கிறாங்களே, நவைத்து சௌமகதின் அன் அதாயின் ஃபர்லி ரமலான் ஹாதிஹி சனத்தில் இல்லாஹி தாலா என்று சொல்லி நீயத்து வைக்கிறீங்களே, இந்த மாதிரி நவைத்து என்று சொல்லி நீயத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்களா? எந்த அமலுக்காவது சொல்லி தந்திருக்கிறாங்களா? இல்லை. ஹதீஸ் ஏதாவது இருக்குதா? பலவீனமான செய்திகளாவது இருக்குதா? இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சமூகத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் காட்டித்தராத ஒரு வழிமுறையை சமூகத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீயத் என்பது மனசால நினைக்கிறது தான். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஃபிக்கு வகுப்புக்கு வருவதற்காக வேண்டி ரெடியாகி இருப்பீங்க, ஆடைகளை அயன் பண்ணி உடுத்து எல்லாம் செஞ்சு இருக்கிறீங்க தானே. இது அயன் பண்ணும்போது நவைத்து, நான் நீயத்து வைக்கிறேன், இலல் ஃபஸ்லி, இந்த கிளாஸுக்கு போகிறதுக்காக வேண்டி, அல் ஃபிக்ஹி, ஃபிக்கு வகுப்புக்காக வேண்டி, லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல செய்யாரத்தி, ஒரு காரில் போவதற்காக வேண்டி, இப்படி எல்லாம் சொல்லி நீயத்து பண்ணினீங்களா? ட்ரெஸ் அயன் பண்ணும்போது எதுக்காக அயன் பண்ணீங்க? வகுப்புக்கு போகிறதுக்காக தானே. உங்களோட மனசில் தானே என்னமா இருந்துச்சு. அப்போ என்னதான் நீயத்து. அப்போ நீங்கள் பள்ளி வாசலுக்கு வர்றீங்கண்டா, பள்ளி வாசலுக்கு வரும்போது உலு செய்து வரும்போது அந்த ஒவ்வொரு அடிக்கு நன்மைன்றதெல்லாம் எதை வச்சு தீர்மானிக்கப்படுது? உங்களோட மனசை வச்சு தானே தீர்மானிக்கப்படுது, எண்ணத்தை வச்சு தானே தீர்மானிக்கப்படுது. அதுதான் நீயத்து. இப்போ இந்த நீயத்து இல்லாமல் நாங்கள் என்ன அமல் செஞ்சாலும் அங்கீகரிக்கப்படாது. இப்போ ஒருத்தன் ஒரு மாடு அறுக்கிறான், எதுக்கு அறுக்கிறான்? கோவத்துக்கு அறுக்கிறான். கோவம் வந்துருச்சு அவனுக்கு, அருவாள் கையில் இருக்குது, எதிரி இருக்கிறான், எஸ்கேப் ஆயிட்டான். பக்கத்தில் ஒரு மாடு வந்த கோவத்துக்கு சீவினான், ஒரு சீவு சரியாக குர்பான் பண்ண வேண்டிய எல்லா அம்சங்களும் சரியாக சீவிப்பட்டுருச்சு, மாடும் பிறண்டுருச்சு, ரத்தமும் வந்துருச்சு வெளியே. இப்போ இது ஹலாலான குர்பானாக யாராவது ஏற்றுக்கொள்வோமா? ஏன்? அதான் அறுக்க வேண்டிய எல்லா நாளங்களையும் அறுத்து விட்டுட்டான், மாடும் பிறண்டுருச்சு, ரத்தமும் வெளியேறிருச்சு. இப்போ ஹலால் ஆகுமா? ஹலால் ஆகாது. ஏனென்றால் அவருக்கு குர்பான் செய்கிற எண்ணம் இருந்துச்சா? அதுக்கு சொல்ல வேண்டிய அவர் அந்த ஔராதுகளை ஓதினாரா? இல்லை. அவருடைய அந்த அமல் எப்படி வந்துச்சுன்னா கோபத்தின் வெளிப்பாடாக சீவி விட்டாரே தவிர குர்பான் செய்கிற எண்ணம் இருந்துச்சு அவருக்கு? இருக்கலை. இப்போ ஒருத்தர் கடமையான குளிப்பை நிறைவேற்றணும், கடமையான குளிப்பை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறாரு. அப்படியோ ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக வேண்டி மாளிகாவத்த பக்கத்தில் நடந்து போகிறாரு. போகிற வழியில் பக்கத்தில் ஒரு ஆரோண்டு இருக்குது, அதில் கீழே விழுந்துட்டார். அதில் விழுந்தா துப்புரவான தண்ணி இல்லை, ஆனால் துப்புரவான தண்ணின்னு வச்சுக்கோங்க. தவறி வலிக்கு விழுந்துட்டார். அவர் தண்ணி முழுசாக அவர் குளிச்சிட்டார். இப்போ தண்ணி ஃபுல்லாக தலைக்கு மேலே தண்ணி எப்படியோ வெளியே வந்துட்டார். இப்போ அவர் அல்ஹம்துலில்லாஹ் குளிப்பு கடமைன்னு நினச்சி கொண்டிருந்தேன், நானாக தண்ணியில் விழுந்து குளிச்சிட்டேன், குளிப்பு கடமை நிறைவேறி விட்டது என்று அவருக்கு முடிவு செய்யலுமா? அவர் குளிப்பு கடமை கீழே விழும்போது குளிப்பு கடமையை நிறைவேற்றுகிறேன் என்று, நான் குசுலை நிறைவேற்றுகிறேன், கடமையான குளிப்பை நிறைவேற்றேன், ஜனாபத் குளிப்பை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி கொண்டு விழுந்தாரா? மனசால நினைச்சு கொண்டா விழுந்தாரு? அல்லாஹ் உம்மாண்டே தலை எங்க பட போதோ தெரியா, மூழ்க போறனோ தெரியான்னு சொல்லி தான் கீழே விழுவான். நீயத்து இருந்துச்சா? ஆனால் குளிக்க வேண்டிய கழுவப்பட வேண்டியெல்லாம் கழுவப்பட்டுருமா இல்லையா? கழுவப்பட்டுரும்.
அப்போ நீயத்து இருக்கணும், ஒரு தர்த்தீப் இருக்குதா இல்லையா? எதை செய்யணும், எதை முதல்ல செய்யணும், எது ரெண்டாவதாக செய்யணும். அப்போ நீயத்துன்றது நாங்கள் ஒரு காரியத்தை நிறைவேற்றினாலும் சரி, சில பேர் மருத்துவ பரிசோதனைக்காக வேண்டி ரத்தங்கள் வேணும் என்றுவாங்க. நீங்கள் 12 மணித்தியாலம் உண்ணாமல் பருகாமல் வர வேண்டும். சுபவுலேருந்து மகரிப் வர காட்டிலும் ஒருத்தர் உண்ணாமல் பருகாமல் மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடாமல் நோம்புல மாதிரியே இருக்கிறாரு. ஆனால் அவர் எதுக்காக இருக்கிறாருன்னா நைட்டுக்கு போய்ட்டு ரத்தம் கொடுக்கணும், என்ன மருத்துவ பரிசோதனைக்காக வேண்டி இருக்கிறார். அவர் அந்த நோம்பாளி கடைபிடிக்க வேண்டிய சருத்துக்களை கடைபிடிச்சிருக்கிறாரு. ஆனால் நீயத்து இருந்துச்சா? நோம்பென்ற நீயத்து இருந்துச்சா? இல்லை. அப்போ அவருக்கு நோன்பு நிறைவேற்றியவராக அவர் கருதப்பட மாட்டார். இப்போ நீயத்தெண்டா உள்ளம் சம்பந்தப்பட்டது. ஒரு அமலை நான் அல்லாவுக்காக இறைவனுக்காக செய்கிறேன் என்றது எண்ணம் கொண்டது. அதை பிரத்யேகமான வார்த்தைகளில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனசால் அல்லாஹ்க்காக நினைச்சு செஞ்சாலே நீயத்து தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் விதிவிலக்கா வரும். ஹஜ்ஜியுடைய கடமையை நிறைவேற்றும் போது, உம்ராவின் கடமையை நிறைவேற்றும் போது அங்கே நாங்கள் எஹராம் என்னொன்று அணிஞ்சு கொள்றதா சொல்லுவோமே, எஹராமுக்குள்ள நுழைவோமே. எஹராம் என்றது ஒரு ஆடை கிடையாது. எஹராம் என்பது சாதாரண நிலையிலிருந்து தடுக்கப்பட்ட ஒரு நிலைக்கு நாங்கள் போவோம். வாசனை திரவியங்கள் ஹராமாகும், இல்லறத்தில் ஈடுபடுவது ஹராமாகும், வேட்டையாடுவது ஹராமாகும், நகம் வெட்டுவது ஹராமாகும், தைக்கப்பட்ட ஆடைகள் அணிவது ஹராமாகும் என்று ஹராமாக்கப்படுற இயல்பாக நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவது தான் எஹ்ராம் என்பது. அந்த எஹ்ராமுக்குள்ளே நாங்கள் நுழையும் போது ஒரு பிரத்யேகமான ஆடை அணிவோம், மேலாடையும் கீழாடையும் தைக்கப்படாத ஒரு ஆடை. அந்த எஹ்ராமை நாங்கள் ஆரம்பிக்கும் போது மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டிய ஒரு ஔராதை வார்த்தையாக நமக்கு சொல்லி தந்தாங்க. லப்பைக்க உம்ரத்தன், லப்பைக்க ஹஜ்ஜன் வ உம்ரத்தன். ஹஜ்ஜும் உம்ராவும் ரெண்டும் செய்கிறதா இருந்தா, லப்பைக்க உம்ரத்தன், உம்ரா மட்டும் செய்கிறதா இருந்தா, இதை மட்டும் நான் அல்லாஹ்க்காக வேண்டி சரணடைந்து உம்ரா செய்கிறேன். உம்ரா தான் செய்கிறதுக்கு எஹ்ராமுக்குள்ளே போகிறாரு, அவட மனசுக்கு தெரியும் அதுக்கு தான் என்று. அதை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு கற்றுத்தந்தார்கள். ரசூலை சொல்வதற்கு கற்றுத்தந்தா நமக்கு லாஜிக்கெல்லாம் பேசி கொண்டு கேளுமா ஏலா தானே? சொல்கிறதுக்கு கற்றுத்தந்தாங்களா, செஞ்சுட்டு சமயனா வாத்தாங்கனா தான் செவியுற்றம் கட்டுப்பட்டோம். ஏனைய விஷயங்களுக்கு ரசூலை சொல்லித்தரலை. சொல்லித்தராத நிலையில் நீயத்தண்டா இதுதானே என்று விளங்கி கொள்கிறோம். சொல்லி தந்தால் சொல்லணும். இப்போ உசல்லி ஃபர்லல் என்று சொல்லித்தரலை, நவைத்து சௌமகதின்னு சொல்லித்தரலை. அதனால் அந்த நீயத்தை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த நீயத் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாங்கள் விளங்கி கொள்கிறோம். அப்போ நீயத் என்றால் நாங்கள் என்ன செய்கிறது, மனசால நினைச்சு உழுவு செய்யணும், அவ்வளோதான். அல்லாஹ்க்காக உழுவு செய்கிறேன் என்று மனசால நினைக்கணும். சும்மா பள்ளத்தீட்டி மூஞ்ச கழுவுறேன்னு நினைச்சு கொண்டு கழுவினீங்கண்டா உழுவு செய்கிற உறுப்புகளை நீங்கள் கழுவினாலும் உழுவாக ஆக. அப்போ மனசில் ஒரு அமல் செய்யும் போது அந்த அமலில் ஈடுபடுற எண்ணம் இருக்கணும், அதை நினைவு வச்சுக்கோங்க. சும்மா டப்பை கண்டோடனே கையை கழுவி வாயை கொப்பளிச்சு மூஞ்ச கழுவி காலை கழுவி வந்தோடனே உழுவு செஞ்சதான் ஆகாது. உழுவு செய்கிறேன் என்று மனசால நினைக்கணும். நீங்கள் இந்த கடமையை நிறைவேற்றுகிறேன்னு நினைச்சு செய்யணும், விளங்குதா அவளுக்கு? அதுதான் நீயத்து. அந்த நீயத்து இதுக்கு மட்டுமல்ல, உழுவுக்கு மட்டுமல்ல, தொழுகையாக இருந்தாலும் தர்மமாக இருந்தாலும் குர்பானியாக இருந்தாலும் எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் மனசால இறைவனுக்காக இதை செய்கிறேன் என்ற எண்ணத்தை வச்சு கொண்டு செய்யணும். அதுதான் நீயத்து. இது நீயத் சம்பந்தப்பட்டது. உழுவில் அடுத்த முக்கியமான அம்சம் இந்த பல் துலக்குவது. பல்ல துலக்கணுமா இல்லையா? பல் துலக்குவது என்பது உழுவின் ஒரு அம்சமா இல்லையா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அது உழுவின் ஒரு அம்சமா? பல் துலக்குதல், மிஸ்வாக் பண்ணுறது, சிவாக்கு, சரி, உழுவின் ஒரு அம்சமாக பல் துலக்குதல் இல்லை. உழு என்பது தனி அமல், சிவாக்கு என்பது பல் துலக்குதல் என்பது தனி அமல். ஏனென்றால் ஹதீஸுகளில் தெளிவாக வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் 1409வது ஹதீஸ், அந்த மைமுனா ரலியல்லாஹு அன்ஹோட வீட்டில் உறங்குற சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸில் சொல்கிறாங்க, அன்னஹு ரகத இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் உறங்கினேன். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்தைகல, இரவிலே விழித்தார்கள், ஃபத சௌவக, பல் துலக்கினார்கள், ஃபத வல்ல, உலு செய்தார்கள் என்று வருது. பல் துலக்கினார்கள், உலு செய்தார்கள். அப்போ என்ன அர்த்தம்? உலுவுக்குள்ள பல் துலக்குதல் என்பது இல்லை. உலு செய்வதற்கு முன்பதாக நாங்கள் பிரத்யேகமாக செய்ய வேண்டிய தனி அமல் ஒன்று தான் பல் துலக்குதல். உலுவுக்குள்ள ஒரு அம்சம் இல்லை. ஒருத்தர் பல் துலக்காமல் உலு செய்தால் அந்த உலு நிறைவேற்றப்படும், நிறைவேறும். ஆனால்
சிறந்த வழிமுறை என்ன? உலு செய்வதற்கு முன்னாடி நாங்கள் செய்கிற முக்கியமான ஒரு அமல் என்னது? பல் துலக்குதல். பல் துலக்குதல் என்பது தனி அமல், உலு என்பது தனி அமல். உலுவுக்குள்ளே பல் துலக்குதல் இல்லை. உலுவுக்கு முன்பதாக செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல் தான் பல் துலக்குதல் என்பது இந்த ஹதீஸ்ல வருது. ஃபஸ்தைக்கல எலும்பினார்கள், விழித்தார்கள், ஃபதஸவ்வக பல் துலக்கினார்கள், வத்தவல்ல உலு செய்தார்கள். அப்ப அது ரெண்டரை பிரிச்சு சொல்றாங்க சஹாபாக்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்றாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல் துலக்கினார்கள், உது செய்தார்கள், ரெண்டையும் பிரித்து சொல்றாங்க. பிரித்து சொல்வதிலிருந்து பல் துலக்குதல் என்பது உதுவுக்குள்ளே உள்ள ஒரு அம்சமாக வராது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அப்ப உலு செய்தார்கள் என்றது தனியாக வரக்கூடிய ஒரு அமல். இந்த பல் துலக்குதல் என்பது உலுவின் போது மட்டுமல்ல, பல சந்தர்ப்பங்கள் அது பிரத்யேகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 888வது செய்தியாக வருது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸர்து அலைக்கும் ஃபிஸ் சிவாகி, பல் துலக்குவது பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக எச்சரிக்கை செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பல்ல துலக்கிரு, மாசக்கணக்கில் பல் துலக்காமலாம் இருந்துராதே, வருஷக்கணக்கில் பல் துலக்காமல் இருந்துராதே, நாள் கணக்கில் பல் துலக்காமல் இருந்துராதே, பல் துலக்குவதை அதிகமாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். பல்லு தீட்டுறது என்பது நாங்கள் செய்கிற அமல்களில் மிக மிக முக்கியமான ஒரு அமல். அது ஒரு அமல், அதுக்கு நன்மை இருக்குது. ஏன்னா வலியுறுத்திட்டாங்க தானே ரசூல்லா. ரசூல்லா எப்போ அமராக ஒரு உலக காரியத்தை எப்போ ஏவல்ல நமக்கு கட்டளை இடுவார்களோ, நமக்கு அதை வலியுறுத்துவார்களோ, அப்போது அதை செய்வது இபாதத்தாக மாறிவிடும். ஆரோக்கியத்துக்காக பல் துலக்கிறது என்பது அதனுடைய விளைவு, ஆனால் அது ஒரு அமல், அது ஒரு இபாதத். அப்போ பல் துலக்குதல் என்பது நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத்தாக இருப்பதை இந்த ஹதீஸ்லேருந்து விளங்குது. நசாயில 5வது ஹதீஸாக வரக்கூடிய ஒரு ஹதீஸில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, கால அஸ்ஸிவாகு மத்ஹரத்துல் லில் ஃபமி, இந்த பல் துலக்குதல் இருக்கிறதே அது உங்களோட வாய்க்கு சுத்தமானது, மருலாத்துன் லிர் ரப்பி, உங்கள் இறைவனுக்கு திருப்தி அளிக்கக்கூடியது. அப்போ நாங்கள் பல்ல துலக்கினோம் என்றா வாய் சுத்தமாக இருக்கும், ரப்புக்கு அது விருப்பம், சட்டிஸ். எங்களுடைய இறைவனைகளை திருப்திப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் எது? பல் துலக்குது. கொஞ்சம் பல் துலக்காமல் இருந்தால் என்ன கப்ஸா அடிக்கும், வாயை துறக்கையில் பக்கத்தில் உள்ளவண்ட மயங்கி விழுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த வயிற்றுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் செரிமானம் அடைந்தும் அடையாத நிலையிலும் அதனுடைய இந்த வாயுக்கள் 2 இடத்துல வெளியாகும். ஒன்று முன்வாய், 2வது பின்வாய். இந்த முன்வாயில் வெளியாகிற கேஸ் இருக்குது தானே, அது ரொம்ப ஒரு துர்வாடை அடிக்கக்கூடியது. பின்வாயில் வெளியாகிற கேஸ் இன்னும் துர்வாடை அடிக்கும். அப்போ இந்த வாயால் வெளியிடக்கூடிய அந்த வரக்கூடிய அந்த கேஸ் அசிட், இதில் வரக்கூடிய அந்த துர்வாடை அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியதாக, பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதனால பல் துலக்குவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. பல் துலக்கினா வாய்க்கு துப்புரவு, இறைவன் அதை திருப்தி அடைவான் என்று சொல்கிற அளவுக்கு இருக்குது. இது நாங்கள் ஹதீஸுகளில் பார்க்குறோம். இந்த பல் துலக்குவதை மிகவும் முக்கியமாக ரசூலா சொல்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா, எங்கட சமூகத்தில் உள்ளவங்க இந்த பல் துலக்குறது சொல்லப்பட்டதுனால சிவாக்கு பண்ண சொல்லிட்டாங்க, பல் துலக்க சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் எப்பெல்லாம் பல்ல தீட்டணும் தெரியுமா என்று சொல்லி, குறிப்பாக ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் பள்ளி வாசலில் தொழுகைக்காக ஒரு சஃப்புல வந்து நின்று இப்படி மிஸ்வா குச்சின்னு ஒரு குச்சியை வச்சுப்பாங்க, அதை எடுத்து ஈன்னு ஒரு தீட்டு, பள்ளி சஃப்புல நின்று கொண்டு ஈன்னு தீட்டுவாங்க. தீட்டி அந்த எச்சடி புளிங்கிட்டு அப்படியே குச்சை வந்து சாக்குக்குள்ளே போட்டுக்கொள்வாங்க. சாக்குண்டா பைக்குள்ளே பொக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கொள்வாங்க. அப்போ என்ன இது? இது துப்புரவா? இதுக்கு தான் பல்லு தீட்ட சொன்னாங்களா? பல்லு தீட்டினா பல்லில் இருக்கிற அழுக்குகள் துப்புரவு பண்ணுறதுக்காக தானே தீட்ட சொன்னது. திருப்பி அதே எச்சில விழுங்கினா இன்னும் அழுக்காகுமா இல்லையா? ஆரோக்கியத்தை கேடு விளைவிக்குமா இல்லையா? இப்படி நாங்கள் கேட்டால் ஹதீஸ் இருக்குதுன்னுவான். ஹதீஸா? சஃப்புல நின்று பல்லு தீட்டணுமா? ஹதீஸா? ஓ ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஹதீஸை காட்டுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரில 887வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. என்ன வருது? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி, எனது உம்மத்துக்கு மட்டும் சிரமமாக இல்லாமல் இருந்தால்,
அவ் அலன் நாசி, அல்லது மக்களுக்கு சிரமமாக இல்லாதிருந்தால், லா அமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி மஅ குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகையிலும் சிவாக் செய்யுமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன். ஒவ்வொரு தொழுகையிலும் பல் துலக்குமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று ஒரு ஹதீஸை காட்டுறாங்க. ஒவ்வொரு தொழுகையிலும் என்றா சஃபுல நின்று தான் இப்போ தீட்டணும். இந்த ஹதீஸ் ஆதாரமாக காட்டி புகாரி ஷெரீஃபில் ஹதீஸ் இருக்கிறதா இல்லையா, ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் பல் துலக்கணும். ஒவ்வொரு தொழுகையில் பல் துலக்கணும் என்றால் எப்படி விளங்கணும்? அது வந்து நின்று சஃபுல நின்று கொண்டு தண்ணி எடுத்து பல் துலக்கிறதா இருந்தால் வெறும் ப்ரஷ்ஷால் தீட்டுறது மட்டுமா? தண்ணி போட்டு வாயில் தண்ணி போட்டு கழுவுறது இல்லையா? என்ன நினச்சிட்டாங்கண்டா ஒவ்வொரு தொழுகையிலும் பல் துலக்குமாறு கட்டளையிட்டது பல் துலக்க மட்டும் தானே சொன்னாங்க, தண்ணியை போட்டு கழுவ சொல்லலை தானே. கழுவ தேவை. பல் துலக்கிறதுக்குள்ள வாயை கொப்பளிச்சு பல்ல தீட்டி கழுவணும் என்றது அடங்குதா இல்லையா? அடங்குதா இல்லையா? நான் கேட்குறேன். மரக்குச்சியால் ஒருத்தன் வந்து டூத் பேஸ்ட்டை போட்டு பல் துலக்க நினைக்கிறான். இப்போ சஃப்புல நின்று சிக்னலை எடுத்து ப்ரஷ்ஷை போட்டு நல்ல நுற வாரத்துக்கு தீட்டி அந்த நுறைய விழுங்கினா என்ன நடக்கும்? இல்லாட்டி அதுக்கெண்ட ஒரு வேஸ்ட் பேக்கை கொண்டு வந்து பூவேண்ட ஒரு துப்பி அதை களத்தில் கட்டி கொண்டு தொழுவேனே ஒவ்வொருத்தனும். இது பள்ளிவாசல் நடத்துகிறாங்களா இல்லாட்டி மீன் மார்க்கெட் நடத்துகிறாங்களான்னு கேட்பாங்க ஆக்கள் வந்து. என்னடா பண்ணுறீங்க பள்ளிவாசலுக்குள்ள? இந்த ஹதீஸ் அதான் சொல்லுது, ஒவ்வொரு தொழுகையிலும் பல் துலக்கணும் என்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகையில் சஃப்புல நின்று பல் துலக்கணும் என்று அர்த்தமா? பல் துலக்கினா வாயை கொப்பளிக்கணுமே. பல் துலக்குவது மட்டும்தான் பல் துலக்குவதுக்குள்ள இருக்குதா? அந்த துலக்கி வார அழுக்குகளை வெளியேற்றணும் என்றது இல்லையா? வெளியேற்றணும் தானுங்க. வெளியேற்றுறதை பற்றி யோசிக்கல பார்த்தீங்களா? சஃப்புல நின்று ஒவ்வொருத்தனும் காரி துப்ப ஆரம்பிச்சாருண்டா பள்ளிவாசல் எப்படி இருக்கும்? இந்த பிரைவேட் சிடிவி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குமா இல்லையா? காரி துப்பி துப்பி இருந்தா இதை யோசிக்கல. அப்போ இந்த ஹதீஸ் வந்து சஃப்புல நின்று பல்லு துலக்க சொல்லுதா, தொழுகைக்கு முன்பதாக பல் துலக்கி வந்து தொழுகலை நில்லைன்னு சொல்லுதா? ஹதீஸை பார்த்தாலே விளங்குதா இல்லையா? விளங்குது. என்றாலும் இதை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு ஹதீஸ் வருது இதுக்கே விளக்கமா. இதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அஹ்மதுல 9548வது ஹதீஸாக வருது. அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்னஹு கால லௌலா நஷுக்க அலா உம்மதி, அதே வார்த்தை, எனது உம்மத்துக்கு சிரமமாக இல்லை என்று சொன்னால், லா அமர்துஹும் பிஸ்ஸிவாகி மஅ குல்லி வுலூஇன், நான் இந்த சமூகத்துக்கு கட்டளையிட்டு இருப்பேன் ஒவ்வொரு உலூவிலும் பல் துலக்குமாறு. இப்போ விளங்குதா? எங்க துலக்க சொல்றாங்க? அங்க மாக்குள்ளி சலாத்தின் என்று வந்துச்சு, இங்க மாக்குள்ளி உலூஇன் என்று வருது. இப்போ மாக்குள்ளி உலூவின் என்றா தொழுகைக்காக உழு செய்வீர்களே, சும்மா உழு செய்கிற நேரத்திலையும் இல்லை, தொழுகைக்காக நீங்கள் உழு செய்யும் போது அந்த உழுவில் பல் துலக்குவது என்பது இருக்குதே, அது வலியுறுத்தப்பட்ட ஒன்று. என்ற சமூகத்துக்கு மட்டும் சிரமம் இல்லைண்டா ஆர்டர் பண்ணியிருப்பேன் என்றாங்க. அப்படி என்ன விளங்குது? ஆர்டரும் இல்லை, அது வலியுறுத்தப்பட்டு இருக்குதே தவிர ஃபர்லான நிலையில் இருக்குதா? ஃபர்லான நிலையிலும் இல்லை, ஆனால் வலியுறுத்தப்பட்டு இருக்குது. அது கொஞ்சம் கூடுதலான அழுத்தத்தோட சொல்லப்பட்ட ஒரு இபாதத்து. அப்போ இந்த ஹதீஸ்ல தெளிவாக வருது, உழுவின் போது பல் துலக்குமாறு சொல்லியிருப்பேன். அந்த சலாத் என்றதை பார்த்தாலே விளங்குது, தொழுகைக்காக உழு செய்யும் போது பல் துலக்கிறத பற்றி தான் பேசுதண்டு. ஆனால் நேரடியாகவே அஹமதுல முஸ்னத் அஹமதுல ஹதீஸ் ரிவாயத் வருது. ஏன் சாஃபி மத்ஹப்ல உள்ளவங்க இதையும் பார்க்குறாங்கல்ல? இப்போ முஸ்னத் அஹமது வந்து உங்களுக்கு சொந்தம் இல்லையா? இப்போ சாஃபி மத்ஹப்லேருந்து முஸ்னத் அஹமதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்களா? ஒமிட் பண்ணிட்டீங்களா? அந்த கிதாப் முஸ்னத் அஹமத் சாஃபி மத்ஹபுக்கு இல்லைன்னு முடிவெடுத்துட்டீங்களா? அல்லது இந்த அறிவிப்பு பலவீனம் என்றீங்களா? உங்கள் பார்வையில் பலவீனமான ஹதீஸ்களையும் பின்பற்றலாமே. விளங்குதா? குழம்பி போயிட்டு இருக்கிறாங்கன்றது விளங்குதா? விளங்குது. அப்போ ஒவ்வொரு தொழுகையிலும் உழு, இந்த பல் துலக்கணும் என்பது ஒவ்வொரு உழுவிலும் பல் துலக்கணும் என்பதுதான் நாங்கள் விளங்க வேண்டும். இது இன்னும் புரிந்து கொள்வதாக இருந்தால், உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்மணி அவங்க வந்து தொடர் உதிரப்போக்குள்ள பெண்ணாக இருந்தாங்க. கண்டினியூவாக அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகிக்கொண்டே இருக்கும். இப்போ இந்த மாதவிடாய் நேரம் பெண்களுக்கு குறிப்பிட்ட நாட்கள் ரத்தம் வெளியேறும். ஆனால் இந்த பெண்மணிக்கு கண்டினியூவாக இரத்த நாளங்களில் தொடர் உதிரப்போக்காக வெளியேறுகிறது. அவங்க இது சம்பந்தமாக ரசூலா கிட்ட கேட்குறாங்க. உம்மு ஹபீபத் பின்து ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது ரசூலாவிடம் கேட்டோன்னே ரசூலா சொன்னாங்க, இன்னமா தாலிக இருக்குன், அது வந்து உங்களோட இரத்த குழாய் மூலம் உங்களுக்கு ஏற்படுற ஒரு நோயாக இருக்குது. ஃபஅ்தஸிலி, நீங்கள் குளித்து கொள்ளுங்கள். சும்மா சல்லி, பிறகு தொழுது கொள்ளுங்கள். அந்த ரத்தம் வரும்போது நீங்கள் குளிச்சுட்டு தொழுதுக்கோங்கன்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிமில்
554வது ஹதீஸா வருது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்களாம், ஃபகானத் தகுத்தசிலு இந்த குல்லி சலாத்தின், இந்த பெண்மணி உம்மு ஹபீபா அவர்கள் ஒவ்வொரு தொழுகையின் போதும் குளித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொடர் உதிரப்போக்கு தானே, ஒருக்கா குளிச்சுட்டு பிறகு தொழுகையை கண்டினியூ பண்றங்கன்றாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் குளிப்பாங்களாம். இப்போ இதில் வருது ஃபகானத் தகுத்தசிலு இந்த குல்லி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகையிலும் குளித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வருது. இப்போ அவங்க ஏற்கனவே ஷாஃபி மதுஹபாக்கள் விளங்கின மாதிரி இந்த ஹதீஸை விளங்குவோமா? இப்போ அந்த பெண்மணி என்ன செய்வாங்களாம், சஃப்புக்கு வருவாங்களாம், நிற்பாங்களாம், ஒவ்வொரு தொழுகையிலையும் சஃப்புல நின்று பால்திய கிணறெல்லாம் அள்ளி கொண்டு வந்து குளிச்சு இப்படி தான் சஃப்புல குளிப்பாங்களா? அப்போ இந்த குள்ளி சலாத்தின் என்று வருது தானே வார்த்தை. அப்போ இந்த குள்ளி சலாத்தின் என்பது தொழுகைக்கு முன்பதாக குளிச்சுட்டு வருவாங்க என்பதை போன்று அங்க இந்த குள்ளி சலாத்தின் என்பது தொழுகைக்கு முன்பதாக உழவு செய்து வருவார்கள் என்று விளங்கி கொண்டால் முரண்பாடு இல்லாத தெளிவான ஒரு நிலை வந்துடும் என்றது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அப்ப இது சிவாக்கு சம்பந்தமாக வரக்கூடியது. உழுவுக்கு முன்பதாக நாங்கள் பல் துலக்கணும். அந்த பல் துலக்குதல் வலியுறுத்தப்பட்ட ஒன்று. அந்த பல் துலக்குதலை நாங்கள் ரொம்ப பேணுதலாக, குறிப்பாக தொழுகை என்று வரும்போது கவனமாக செய்யணும், பல்ல துப்புரவாக வச்சுக்கணும். ஆனால் ஷாஃபி மதுஹபில் ஒரு சட்டம் போட்டு வச்சுக்கிறாங்க. என்ன சட்டம் என்று பாருங்கள், நல்ல ஜோக்காக இருக்கு. இது ஷாஃபி மதுஹபில் சட்ட நூலாகிய ஃபத்ஹுல் முஈன் என்ற ஒரு நூல் வச்சிருக்கிறாங்க. அதில் முதலாவது பாகத்தில் 58வது பக்கத்தில் சொல்கிறாங்க பாருங்க, வ இன்னமா யத அக்கது சிவாக்கு, இந்த பல் துலக்குவது இருக்குதே அது வலியுறுத்தப்பட்டு இருக்குது. யத அக்கது ரொம்ப வலியுறுத்தப்பட்டு இருக்குது. வலவு லிமல்லா அஸ்னானுலகு, ஒருத்தனுக்கு பல்லே இல்லாவிட்டால் சரி, மதுஹபில் எழுதி வச்சுக்கிறான், ஒருத்தனுக்கு பல்லே இல்லாவிட்டாலும் பல் துலக்குவது கட்டாயமாகும். அப்படின்னா ஒருத்தனுக்கு பல் இல்லைன்னு வைங்க, இந்த மதுஹப் சட்டப்படி என்ன செய்யணும், பொய்ப்பல்ல போட்டு எடுத்து தீட்டிட்டு கழுவிட்டு போட்டுக்கிறோம். என்னடா சொல்றீங்க, ஒருத்தனுக்கு பல்லே இல்லாவிட்டாலும் பல் துலக்கிறது வலியுறுத்தப்பட்டுருச்சா இல்லையா? வலியுறுத்தப்பட்டதனால எப்படி சட்டம் எழுதுறான், உனக்கு பல்லே இல்லை அப்பை நீ பல் துலக்கணும். எதடா துலக்குவானவன், முரசதான் துலக்கணும், பல்லையா துலக்கையிலும் பல் இல்லாட்டி எழுதி வச்சுக்கலாம் பாருங்க. லிக்குள்ளி உலூயின், ஒவ்வொரு உலூவின் போதும் பல் துலக்கணும். வலி குள்ளி சலாத்தின் விளக்க போட்டுறாங்க. லிக்குள்ளி உலியன்டா ஒவ்வொரு தொழுகையின் என்ற அர்த்தம். ஃபர்லிஹா வ நஃபுலிஹா, அது நஃபுலா இருந்தாலும் சரி ஃபர்லா இருந்தாலும் சரி, உபரியான வணக்கமாக இருந்தாலும் சரி ஃபர்லான வணக்கமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தொழுகையிலும் பல்ல தொழுகணும், பல்லே இல்லாட்டின் சரி. வைன் சல்லம மின் குள்ளி ரக்காத்தைனி, அவன் சலாம் சொன்னான் ஒவ்வொரு ரக்காத்திலையும், அபிஸ்தாக்கல் இவுலுஹியா, அல்லது அவன் உலுவின் போது பல் துலக்கி இருந்தாலும், வ இல்லம் யஃப்ஸில் பைனஹுமா, அவன் அந்த இரண்டுக்கும் இடைவெளி இல்லாவிட்டாலும், ஃபாசிலுன் ஹைசுலம் யஹ்ஷ தனஜ்ஜுஸ ஃபமிஹி, அவனுடைய வாயிலம் அசுத்தம் ஏற்படும் என்று பயமில்லாத வரை அவனுக்கு அது செல்லுபடியாகும். அதாவது ஒவ்வொரு 2 ரக்காத்திலையும் தொழுறத்துக்கு முன்னாடி பல் துலக்கி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, வாயில அசுத்தம் இருக்கும் என்ற பயம் மட்டும் அவனுக்கு இல்லைண்டா, அவன் ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு ஒருக்கா பல் துலக்கி கொண்டே இருக்க வேண்டும், சும்மா இருக்கக்கூடாது. அது சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் சரி, 2 ரக்காத்து இடைவெளி விட்டுற டைம் இருக்குதே, அந்த இடைவெளி விட்டுற டைம்ல அவன் பல் துலக்கி கொள்ளணும். இடைவெளி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தொழுகைக்கு பாதிப்பில்லாத நிலையில் இடையில 2 ரக்காத்துக்கு ஒருக்க என்ன செய்யணுமா, இப்போ லுஹர் 4 ரக்காத் தொழுறேன்டா, சஃப்ல தொழுந்துட்டு 3வது ரக்காத்து மறுவ குச்சி எடுத்து என்ன செய்யணும், ஈ என்ற ஒரு தீட்டு மறுவ சாக்குள்ள போட்டு அப்படி சொல்றாங்க பாருங்க. தாலிக லி ஹபரில் ஹம்தியு, ஹம்தியின், இந்த ஹம்தி என்றவர் சொல்லக்கூடிய பி இஸ்னாதின் ஜய்யிதின், பலமான ஒரு அறிவிப்பாளருடன் சொல்கிறார், ரகஆத்தானி பி சிவாக்கின் அஃலலு மின் 70 ரகாத்தின் பிகைரி சிவாக்கின், 2 ரகாத் சிவாக்குடன் பல் துலக்கி நீங்கள் தொழுகின்ற தொழுகை, பல் துலக்காமல் நீங்கள் 70 ரக்காத்துகள் நீங்கள் தொழுதாலும் அதைவிட பல் துலக்கி தொழுகின்ற 2 ரக்காத் தொழுகை சிறந்தது என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்படி ஒரு ஹதீஸே இல்லை. ஹம்தி என்றவர் எங்கால ஹதீஸை போட்டாரோ தெரியா,
நாங்கள் தேடின புகாரி முஸ்லீம்ல இப்படி ஹதீஸ் இல்லை. வலவு தரகஹு அவ்வலஹா ததாரகஹு அஸ்னாஹா பி ஃபிஅலின் கலீலின். இந்த விஷயம் தொழுகை துவக்கும் போது பல் துலக்காமல் விட்டுவிட்டால் அவர் தொழுகைக்கு இடையிலாவது, தொழுகை 2 ரக்காத்துக்கு முதல்ல பல் துலக்கிறது மிஸ் ஆகிச்சுன்னு வைங்க, அந்த 2 ரக்காத்துக்கு இடையில சரி என்ன செய்யணும், பல்ல துலக்கிறணும் என்று ஒரு ஜாதி முட்டாள்தனமாக எழுதி வச்சுக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் தராவி தொலை வாரான்னு வைங்க, இஷாக்கு ரமலான்ல 4 ரக்காத்துக்கு இஷா தொலை முத பல் துலக்கணும், பின் சுன்னத் தொழுறதா இருந்தால் பல் துலக்கணும். திரும்ப தராவி இவங்க 20 ரக்காத் தொழுவாங்களா, எத்தனை தடவை பல் துலக்கணும்? 10 தடவை 2 ரக்காத்துக்கு ஒருக்கா. பல்ல தீட்டி தீட்டி பல்லு குச்சியால் பல்ல தீட்டி பல்லு வந்து கலண்டு விழுந்துடும். இவங்க மதுஹப் சட்டம், மதுஹப் சட்டத்தை பின்பற்றது எவ்வளோ ஒரு மோசமான நிலைக்கு எங்களை கொண்டு போகுதுன்னு பார்த்தீங்களா? சாதாரண இந்த மதுஹப் சட்டத்தில் தான் உங்களோட நோம்பெல்லாம் சொல்லித்தராங்க, உங்களோட தொழுகை மதுஹப் படி செய்யுங்கன்னு சொல்லித்தராங்க. இந்த மதுஹப்புகள்ட்ட சட்டம் தான். அந்த குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமாக நாங்கள் போகும்போது எவ்வளவு விபரீதங்களுக்கு முகம் கொடுக்க வருதுன்றதை பாருங்க. அடுத்தது இந்த பல் துலக்கிற குச்சி, மிஸ்வாக் என்றால் என்ன அர்த்தம்? பல் துலக்கும் சாதனை, சிவாக்கு செய்யும் பொருள். பல் துலக்கும் சாதனையாக பொருளாக எதுவும் இருக்கலாம் தானே. ஒரு மரக்குச்சியையும் பயன்படுத்தலாம், டூத் பிரஷ்டும் டூத் பேஸ்ட்டும் பல் துலக்கும் ஒரு சாதனை. உங்களோட விரல், சில பேருக்கு விரல் வந்து பல் துலக்கும். டூத் பேஸ்ட் முடிஞ்சிச்சேண்டா நிறைய பேர் பல் துலக்கிறது இதால் விரலால் துலக்கும். அதுவும் தயவு செஞ்சு இடது கை விரலை போட்டுறாதீங்க பல் துலக்கிறதுக்கு. பீச்சாங்கை அது என்ன வேலை செய்யுதுன்னு தெரியும் தானே. அப்போ வலது கை விரலை என்ன செய்வான், பல் துலக்கிறதுக்கு போட்டுருவான். அடுத்தது சில பேர் என்ன பண்ணுவாங்கண்டா, பசைகள் பல்லு தூள் இருக்குமே ஒவ்வொரு பேரில் வச்சுருப்பான். அது சில பேர் வந்து அடுப்பு கறி அதை சப்பி கொண்டு தீட்டுவான், பார்த்துக்கிறீங்களா? இது எல்லாமே மிஸ்வாக் தானே, பல் துலக்கும் சாதனை தானே, பொருள் தானே. அப்போ மிஸ்வாக் என்றா பல் துலக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பொருள். அது ஒரு குச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம சமூகத்தில் சவுதி அரேபியாவில் நின்று உம்ராக்கு போகிறவங்களுக்கு, ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு, அங்கே தொழுகைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பல் துலக்கும் குச்சியாக எதை வச்சிருக்கிறாங்க, ஒரு தனி குச்சி ஒன்றை வச்சுக்கிறாங்க, மிஸ்வாக் குச்சி. அது வந்து அல்ல அராக் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்திட குச்சி, அரக்க மரத்தின் கிளை அல்லது வேர், அதுக்கு டூத் பிரஷ் ட்ரீ என்றுவாங்க, அல்லது செல்வடோரா பெர்சிகா ட்ரீ என்ற அந்த மரத்திட குச்சி. ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு குச்சி இருக்கும், மருத்துவ குணம் கொண்டது. இந்த குச்சி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல் துலக்கிறதுக்கு அந்த மரத்தில் இருந்து தான் குச்சி எடுத்தாங்கன்னு ஒரு குச்சியை போட்டுவாங்க. அந்த டியூட்டில் போட்டு இருக்கிறேன், அந்த மரத்தை குச்சியெல்லாம் போட்டிக்கிறேன், பார்த்துக்கொள்ளலாம் அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த குச்சியை வச்சு தான் நீங்கள் பல்லு துலக்கணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ரசூல் அப்படி எங்கேயாவது சொன்னாங்களா? சமூகத்தை வந்து பல் துலக்குவதற்கு வலியுறுத்தினாங்க. இந்த மரத்திட குச்சியை தான் பயன்படுத்தணும் என்று சொல்லி எங்கேயாவது ஆர்டர் போட்டிக்கிறாங்களா? இல்லை. பல் துலக்குவது தான் சட்டமே தவிர எதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாது என்று ரசூலா எந்த ஒரு தடையும் எந்த ஒரு நிபந்தனையும் வைக்கல. மிஸ்வாக் குச்சியை மட்டும்தான் பல் துலக்கிறதுக்கு பயன்படுத்தணும் என்று நம்ம சமூகத்தில் பலரும் பலவிதமான சட்டங்களை ஏற்றிருக்கிறாங்க. உங்களுக்கு அரக்க மரத்தில் குச்சி கிடைக்காட்டி நீங்கள் என்ன பண்ணணும்? 2வது ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒலிவு மரம் இருக்குதே, ஒலிவு ட்ரீ, அதிர குச்சி, அது கசப்பாக இருந்துடும், கசப்பு என்னமோ தெரியல. அப்படி இல்லைன்னு சொன்னால் கைபர் என்று சொல்லி, ஹைபர் இல்லை கைபர் என்ற ஒரு மரம், சஜரத்துல் கைபர், கைபர் மரத்தில் ஒரு குச்சி, அல்லது நீம் மர குச்சி, இந்தியாவில் இலங்கையில் தான் அது கிடைக்கும். அடுத்தது அப்படியும் கிடைக்கலன்னா வேப்ப மர குச்சி, அது கசக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் அரக்க மர குச்சி தான் சுண்ணால் உள்ளதான். மற்றதெல்லாம் ஒலிவ மரம், வேப்ப மரம், நீம் மரம், பூம் மரம் என்றெல்லாம் வச்சிருக்கிறாங்களே, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது. வேப்ப மர குச்சி அனுமதிக்கப்பட்டது, அரக்க மர குச்சியில் தான் நீங்கள் பல் துலக்கணும் என்று சட்டம் போடுறாங்க. இப்படி ஒரு மார்க்க சட்டம் இல்லை. பல் துலக்குவது வலியுறுத்தப்பட்டிருக்குது. அதை செய்ய விரும்புகிறவங்க வீட்டில் இருந்து அழகாக ப்ரஷ் எடுத்து ஒவ்வொரு தொழுகையின் போதும் டூத் பேஸ்ட்டை போட்டு பல்ல தீட்டுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை சுகாதார முறையில் பல் துலக்குமாறு சொல்லி கொடுக்குறாங்க. இஸ்லாம் குறைஞ்சபட்சம் 5 தடவை உங்களுக்கு பல் துலக்க சொல்லுது. நல்ல ஒரு வழிமுறை செய்யுங்க. அப்படி டூத் பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் பயன்படுத்த முடியாட்டி வெளியே போகிறீங்க, ப்ரஷ் எல்லாம் அள்ளி கொண்டு போக முடியாதா? உங்களோட கை விரலை பயன்படுத்துங்க.
இல்லை மரக்குச்சியை தான் பயன்படுத்தணும். நீங்கள் பண்டைய காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த மரக்குச்சி வந்து உங்களோட ஆடையில் வந்து படாமல் பாதுகாப்பாக வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மரக்குச்சியத்தை வச்சு பல்ல துளக்கினா குத்தம் சொல்ல மாட்டோம். எப்போது குத்தமாகும் தெரியுமா? இந்த மரக்குச்சியால் பல் துளக்கினால் தான் சுன்னத்து, இல்லாவிட்டால் மிஸ்வாக்கே செல்லுபடியாக தான் நம்புறாங்க பாருங்க. அப்ப அது வந்து மார்க்கத்துக்கு முரணான ஒரு பித்அத்தான புதிய நூதன அனுஷ்டானமாக மார்க்கத்தில் போயிடும். ஒருத்தர் வந்து நான் இன்னும் 1800 சொச்சங்கள் இருக்கிறேன், 500 சொச்சங்கள் இருக்கிறேன், அல்லது 1000 இருக்கிறேன் என்று நினைச்சா வேப்பமர குச்சியை வச்சுக்கொண்டு அந்த காலத்தில் நல்லா இருக்கும். என்னது, இந்த டாய்லெட்டையும் பயன்படுத்தாம ஒரு காட்டுக்கு போயிட்டு காலையில் வேப்பமர குச்சியை வச்சுக்கொண்டு பல்லையும் துளக்கி கொண்டு ஆயாவும் போனீங்கன்னு செய்வீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு, அது அவங்களோட விருப்பம். ஆனால் சுன்னத்தென்று சொல்வதா இருந்தால் அல்லாஹ் ரசூல் சொல்லணும். எங்கேயாவது சொன்னாங்களா இந்த மரக்குச்சை பயன்படுத்துங்கன்னு சொல்லலை. இது ஒன்று. பல் துலக்குவது எங்களுக்கு வந்து ஆரோக்கியத்துக்காக, அதே நேரத்தில் அமலாக சொல்லி தரப்பட்டது. இதுக்கும் வச்சான் பாருங்க, பல் துலக்கிற குச்சிக்கு ஒரு சட்டம் வச்சுக்கிறான் பாருங்க. இது ஹனஃபி மதுஹப்ல. ஷாஃபி மதுஹப்னு சொன்னால் ஹனஃபி மதுஹப் அதுக்கு போட்டியாக இன்னொன்று சொல்லுவாங்க. இது ஹனஃபி மதுஹப் சட்ட நூலாகிய துர்ருல் முக்தார், செம்ம காமெடி நூல் அது. துர்ருல் முக்தார் இப்போ மதுஹப்காரங்க குழம்பிடுவாங்க என்னோட. பரவாயில்ல, நீங்கள் விவாதத்துக்கு வரனா வாங்க, என்ன காமெடிக்குதுன்னு பேசலாம் இன்ஷா அல்லாஹ். என்னென்ன வருதுன்னு பாருங்க. வயஸ்தாக்கு அருளன் லா தூளன், பல் துலக்கும் குச்சியை அகலவாட்டில் வைத்து பல் துலக்க வேண்டும். லா தூளன், நீலவாக்கில் வைத்து பல் துலக்க கூடாது. அதாவது இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், பல் துலக்கணும். இப்படி துலக்க கூடாது. அகலவாக்கு தான் இது. அகலவாக்கில் வைங்க. நீலவாக்கில் வந்து இப்போ நீங்கள் வந்து பல்ல உண்மையிலே பல் துலக்கிற சயின்டிஃபிக் மெத்தட் இது. மேலக்கும் கீழக்கும் போகிறது தானே. அப்போ தான் இந்த இடையில வைக்கிற நஜீஸ் எல்லாம் வெளியே வரும். இப்படி செஞ்சால் இங்கே வைக்கிறது அங்கே போகும், அங்கே வைக்கிறது இங்கே வரும், ஒரே இடத்துல நின்றும். ஒரு இறச்சி துண்டு சிக்கி செஞ்சு வைங்க பல்லுக்கு இடையில. இப்படி செஞ்சால் அங்கிட்டுக்கு போகும், இப்படி செஞ்சு இங்கிட்டுக்கு வந்து ஒரு அதே பொசிஷனில் நிற்கும். இப்படியும் இழுத்து விட்டால் தான் என்ன செய்யும், வெளியே தள்ளிடும். இவன் சரியா சயின்ஸுக்கு மாற்றமாகவே நீல வாக்கில் பல் துளக்க கூடாது, அகல வாக்கில் பல் துளக்கு. அது போச்சு வடை. ஒன்றாவது வடை ஃபைன்னஹு யூரிசு கிபரத் திஹாலி. சரி, ஏதாவது சொன்னான்னு பார்ப்போமே. இவன் சொல்றான், ஏனென்றால் நீங்கள் நீல வாக்கில் பல் துளக்கினால் உங்களோட கல்லீரலில் வீக்கத்தை அது ஏற்படுத்தும். கல்லீரல் வீங்கி போயிட்டுரும் இப்படி தீட்டினான். எப்படி மது அறிஞர்களுடைய சயின்ஸ், கல்லீரல் வீங்கிரும். சரியா? அடுத்தது வலா யக்பிலுஹு, பல் துலக்கும் குச்சியை நீங்கள் கவ்விக்கொண்டு பிடிக்கக்கூடாது, பற்றி பிடிக்கக்கூடாது. லேசா பிடித்த வைக்கணும், வயலினை வாசிக்கிற மாதிரி. இப்படி பிடிக்கக்கூடாதா? ஏன் பிடிக்கக்கூடாது? ஃபைன்னஹு யூரிசுல் பாசூர. அப்படி நீங்கள் பிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மூலவியாதி ஏற்பட்டு மூலம் வந்துடும். மூலம் தெரிந்தாலே கடும் நோய் அது. உட்கார இயலாது, உங்களுக்கு நிம்மதியாக படுத்து தூங்க இயலாது, மூலம் ஏற்பட்டுரும். ஆறுங்களே இப்படியா சொல்றது? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? மத ஆசிரியர்கிட்ட கேட்கணும், என்னம்மா இப்படி பண்றீங்க, இப்படியா எழுதுறது? கொஞ்சம் யோசிச்சு எழுதக்கூடாதா? இந்த மூலம் வருமா? பல் பிரஷ்ஷை பிடிச்சான்னு இந்த மூலம் வரும். என்ன லிங்க் இருக்குது, என்ன லாஜிக் இருக்குது? எவன்டா போட்ட இந்த சட்டத்தை? எருமை மாடி எவனோ போட்டிக்கிறான் பார்த்தீங்களா? மார்க்கத்தை இப்படியா? இதை வந்து ஒரு கிறிஸ்டியன் பார்த்தான்னு வைங்க, மிஷனரிக்காரன், முடிஞ்சு கதை. நாங்கள் பதில் சொல்ல அது குப்பை, நாங்கள் குப்பைன்ட்டு தட்டி விட்டுருவோம். சுன்னத் ஜமாத் காரணத்தை உலமா சபைக்காரன் மாட்டி கொண்டாண்டு வைங்க, அவ்வளோதான் கதை. நீங்களாவது நடைமுறைப்படுத்துவீங்களா இதை? அடுத்த விஷயத்தை பாருங்க. வலா யமுசுஹு, பிரஷ்ஷை சில பேர் என்ன பண்ணுவான் தெரியுமா? சும்மா சப்புரத்தை கொண்டு இல்லாட்டி பிரஷ்ஷை சப்பி கொண்டிருப்பான். பார்த்திக்கிறீங்க இல்லையா? அது சில பேர்ட்ட ப்ரஷ் வந்து அந்த தும்பெல்லாம் இப்படி நீட்டி பட்டிக்கும். ஏன்டா சப்புரை, அதை எதை சப்புன்னு தெரியாது. கண்டதை செவரை தின்னும்பல், சிலதுவல் செவரடைக்கிற அந்த பிளாஸ்டர் எல்லாம் இப்படி கழட்டி வாயில் போட்டுக்கொள்ளும்பல், அப்படியெல்லாம் கேஸ்வல் இருக்குது. சில பேர் ப்ரஷ்ஷை கடிப்பானுவல். தப்பி தவறி மிஸ்வா குச்சியை கடிச்சா சப்பினா என்று வை, ஃபைன்னஹு யூரிசுல் ஆமா, நீ பொட்டையாகிருவாய், பார்வை போயிருமா. இவன் எப்படி வச்சுக்கிறான்டா? பல் துளக்கிற ப்ரஷ் வந்து வானத்திலேருந்து அல்மாயுதா தட்டுலேருந்து இறங்கின மாதிரி. அது சும்மா இப்படியே பிடிச்சி இப்படி 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 வச்சு அலோ பல் இழைக்கிற அழுக்கு போகுமா? நீ இப்படி தீட்ட சொன்னா இப்படி வச்சுக்கிறான். அடுத்தது
சும்மா யகசிலுகு, பிறகு பல் துலக்கிற குச்சியை கழுவி வை அப்படின்னா கழுவி வைக்கணும். வயில்லா ஃபயஸ்தாக்கு ஷைத்தானு பிஹி, நீ பிரஷ்ஷை மட்டும் இல்லை மிஸ்வா குச்சியை கழுவி வைக்கலன்னு வை, ஷைத்தான் அதை எடுத்து அவன்கிட்ட பல்ல தீட்டுவான். இப்போ இந்த சஃப்ல வந்து பல்லு தீட்டுறான் தானே, இவன் என்ன பண்ணுறான், பல்ல தீட்டிட்டு அவனோட பைக்குள்ளே போடுறான். இப்போ என்ன அர்த்தம், மதுஹப்படி இவங்க தொழுந்து கொண்டிருக்கும் போது ஷைத்தான் வந்து ஹாயா அது பல்ல தீட்டி கொண்டி. பிரஷ்ஷை கழுவி வை என்று சொன்னால் பல் துலக்கிற குச்சை கழுவி வை என்ற ஒரு அறிவுரை. இதுக்கு ஷைத்தானை சம்பந்தப்படுத்தி ஷைத்தான் பல்ல தீட்டுவான் என்று ஆக்கி விட்டாங்க. வலா யுசாது அல சிபிரி, இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அந்த பல் துலக்கும் குச்சி ஒரு ஜானளவில், ஒரு ஜானை தாண்டி விடக்கூடாது, சிபிர் அதை தாண்டிடக்கூடாது. வயில்லா ஃபஸ்ஸைத்தானு யர்கபு அலை, இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியுமா, காமெடி பாருங்க, ஷைத்தான் அதிலே வாகனமாக ஏறி ஓட்டி கொண்டிருப்பான். நீங்கள் ப்ரஷ் எடுக்கும் போது இனிமேல் என்ன செய்யணும், கடையில் இப்படி வச்சு பார்க்கணும், சிக்னல் ப்ரஷ் எல்லுவட்ட அப்பண்ண புழு வந்தல்ல பார்க்கக்கூடாது. இனிமேல் மது பின்பற்றவங்களை என்ன பார்க்கணும், ப்ரஷ்ஷை எடுத்து விரலை வச்சு ஒரு ஜானிக்குதா, ஒரு ஜானுக்கு கொஞ்சம் கூடி சென்று வைங்க, ஷைத்தான் அதை எடுத்து அவன் டிராவல் பண்ணுவானா. அந்த நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, அந்த கார்ட்டூன் கதைகளில் சூனியக்காரி தும்புத்தடியில் வந்து பயணம் போகிற மாதிரி எங்களோட மிஸ்வா குச்சி வீட்டுக்குள்ளே பறந்து கொண்டு கிடக்கும் ஷைத்தானோட. என்னடா எழுதி வச்சுக்கிறீங்க மதுஹபில், அந்த சோசரி அந்த சூனியக்கார பொம்புளையை காட்டுற மாதிரி ஷைத்தான் வந்து எங்களோட மிஸ்வா குச்சியோட பறந்து, சில பேர் பல்லு குச்சி எவ்வளோலாம் வச்சுப்பா, அவங்க போய்ட்டு சொல்ல கண்டா சொல்லணும், பாய் உங்களோட பல்லு குச்சியை வச்சு ஷைத்தான் வந்து ட்ராவலிங் பண்ணி கொண்டிருப்பான், கவனமாக இருங்க பாய் என்று சொல்லணும். இந்த மதுஹபில் சொல்லி வச்சுக்கிறாங்க. வலா யலாஹு பல் யன்சிபுஹு, அது மட்டுமல்ல, அந்த பல் துலக்கும் குச்சியை அகலவாக்கில் இப்படி நீங்கள் வைத்து விடக்கூடாது. வலா பல் யன்சிபுஹு, நட்டி வைக்கணும். அது கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா இப்படி தொங்க வைக்கிறது தான் அது தண்ணி வடிஞ்சிடும், அதில் நிற்காது, அது கூட பரவாயில்லன்னு வைக்கலாம். வயில்லா, அதுக்கு காரணம் சொல்கிறான் பாருங்க, வயில்லா ஃபஹதருல் ஜுனூன், நீங்கள் நேர்வாக்கில் வைக்காம படுக்க வச்சுட்டு வைங்க மிஸ்வா குச்சிய, உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும் என்று யாரோ ஒரு பைத்தியம் எழுதி வச்சுக்கிறான். இதில் இவங்க தான் சொல்லுவாங்க, தொழுகைக்கு 19 ஃபர்லு, 18 ஷர்த்து, 26 சுன்னத்து, இவங்க தான் சொல்லித்தராங்க, இந்த மதுஹப் நூல்கள் தான் சொல்லித்தராங்க. இதில் எவ்வளோ கோமாளித்தனம் செஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, அதுகளில் எவ்வளோ விளையாடிப்பாங்கன்னு பாருங்கள். இன்னும் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இந்த சலாம் கொடுக்குற விஷயம் வர காட்டில் நான் மதுஹபை இழுத்து கொண்டு தான் போவேன். இந்த தொழுகை விஷயத்தில் என்னென்னலாம் விளையாடிக்கிறாங்கன்றது அவ்வப்போது சொல்லி கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். இதை பார்க்குறோம். அப்போ இது வந்து மார்க்கத்துக்கு முரணானதுன்றது விளங்குது. அடுத்து பாருங்கள், இதே ரத்துல் முக்தாரில் 1வது பாகம் 302வது பக்கத்தில், வல் அஃலலு ஐயஸ்தாக்க பி சிபாபத்தைன், சிறந்தது என்ன தெரியுமா, சபாபாண்டா ஆட்காட்டி விரல் இருக்குது, அதால் வந்து 2 ஆட்காட்டி விரல்களால் பல் துலக்குவது தான் சிறந்தது. அப்போ என்ன செய்யணும், நாங்கள் பல் துலக்கிறதா இருந்தால் இப்படி 2 ஆட்காட்டி விரல் எடுத்து இப்படி தேய்க்கணும். சரி, அது எப்படியாம், யபுதஉ பி சபாபத்தில் யுஸ்ரா சும்மல் யும்னா, என்ன செய்யணும், இடது ஆட்காட்டி விரல் வலது ஆட்காட்டி விரல், முதல்ல எதாவது ஸ்டார்ட் பண்ணணும் பல்லு தீட்டுறதுக்கு, இடது ஆட்காட்டி விரல். இடது ஆட்காட்டி விரல் எதற்காக பயன்படுத்தப்படும், எதுக்கு, நீங்க கழுவுறதுக்கு பயன்படுத்துறது தானே, பீச்சாங்கை தானே, இதான் கழுவா. அந்த ஆட்காட்டி விரலை எங்க போட சொல்றான், வாய்க்குள்ள முதல்ல போடு. 2வது வலது ஆட்காட்டி விரல், பி இப்ஹாமிஹில் யும்னா வஸ்ஸபாபத்தில் யும்னா. சரி, அப்படியும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. முதல்ல இடது ஆட்காட்டி விரலாலும் பின்னர் இடது ஆட்காட்டி விரல் துலக்கணும். விரும்பினால் வலது கையும் பெரும் விரலால், பெரும் விரலால பல்ல தீட்டி காட்டுங்க. பெரும் விரலை இது கையை பயன்படுத்துறதா இருந்தா பெரும் விரலை பயன்படுத்தணுமா, அல்லது இடது கையில் ஆட்காட்டி விரலால நீங்க பயன்படுத்துங்க. யபுதஉ பில் இப்ஹாமி மின் ஜானிபில் ஐமனி ஃபௌக வத்தஹ்த, அதுவும் எப்படி தெரியுமா செய்யணும், முதல்ல பெருவிரலால் வலது புற தாடை பற்களை மேல்புறம், வலது புறம் தாடையில் உள்ள மேல உள்ள பல்ல தான் ஃபர்ஸ்ட்டுக்கு தீட்டணுமா. அதுக்கு பிறகு வலது புறத்தில் உள்ள தாடையில கீழ் தாடை, இந்த தாடை இது மேலே தீட்டிட்டு கீழே தீட்டிட்டு, அதுக்கு பிறகு இடது பக்கம் மேலே இடது பக்கம் கீழே ஓடரை சொல்லி கொடுக்குறான் பாருங்க பல் தீட்டுறதுக்கு. அதாவது நீங்க நாங்க நினைச்ச மாதிரி வேண்டெல்லாம் தீட்டலாது, அவளுக்கு இப்படி போடணும் இப்படி போடணும் இப்படி போடணும் இப்படி போடணும்.
இந்த மாதிரி மதுஹப் சட்டப்படி நாங்கள் போயிட்டு பல் தீட்டோம்டா சுவரா 166 பஸ்ஸில் ஏற்றி அனுப்புவாங்க எங்களை. எங்கக்கி? அங்கொடக்கி. சுத்த பைத்தியங்கள் இருக்குது. உழுவு செய்ய போயிட்டு பல் துளக்க போனா பைத்தியம் விளையாடி கொண்டு இருக்குது. இவங்களை செட்டோட சேர்த்து அனுப்புகடா அங்கோட கண்டு இலங்கையில் மென்டல் ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட்டே உருவாக்குவான் முஸ்லிம் சமூகத்தை பரிசோதனை செய்வதற்கு. இல்லையா? நிறைய மென்டல் கேஸ்கள் நடமாடுது என்று சொல்லி இந்த மதுஹப்ல எழுதி வச்சிருக்கிறான். சும்மா சபாபத்து மினல் ஐஸ்வரி கதாலிக்க. பிறகு நீங்க உங்களோட ஆட்காட்டி விரலை எடுத்து இடதுபுறம் பற்கள் மேல்புறமும் கீழ்ப்புறமும் என்று இதே மாதிரி சரியா செய்யணும் என்று வச்சுக்கிறாங்க மதுஹப்ல. இப்படி மதுஹப் சொன்னதுக்கு மார்க்கத்தில் இப்படி ஒரு வழிமுறை இல்லை. பொதுவாக மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? சுத்தம் செய்யும் காரியங்கள் நல்ல விஷயங்களுக்கு எதை பயன்படுத்த சொல்லிக்குது? அழுக்கான விஷயமா இருந்தால் இடது கையை யூஸ் பண்ணணும். நாங்கள் ஒரு நல்ல காரியம் வாயில தண்ணீர் செலுத்துவது, மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது, முகத்தை கழுவுவது, இது போன்ற விஷயங்கள் செய்கிறதா இருந்தால் வலது கையை தான் பயன்படுத்த சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. புகாரில் 168வது ஹதீஸ்ல அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிபுஹு தயம்முனு ஃபீ தனஉலிஹி வ தரஜ்ஜுலிஹி வ துஹூரிஹி வ ஃபீ ஷஹ்னிஹி குல்லிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு அணிவதிலும் தலைமூடி சீவுவதிலும் சுத்தம் செய்வதிலும் தங்கள் எல்லா காரியங்களிலும் எதை பயன்படுத்துவாங்க? வலப்புறத்தை பயன்படுத்துவார்கள் என்று வருது. இவங்க என்ன சொன்னாங்க? இடது கையை போடுங்கன்றாங்க. இதுக்கு மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு மதுஹப் சட்டம் என்றதும் விளங்குது. இது ஒரு விஷயம். அடுத்தது சாஃபி மதுஹப்ட சட்ட நூல் இஆனத்து தாலிபின்ல சொல்றாங்க, வயம்பகி ஐ யப்லஹ ரீகஹு அவ்வலஸ்தியாகிஹி. நீங்க ஐ இல்லாஹு லிகுதுரின், நியாயமான காரணம் மட்டும் இல்லாவிட்டால் முதல்ல நீங்க பல் துலக்கியதும் ரீகஹு எச்சில் இருக்குது உமிழ் நீர், அதை என்ன செய்யணும்? விழுங்க வேண்டும், துப்பக்கூடாது. நியாயமான காரணம் தான் துப்பணும். என்ன நியாயமான காரணம்? நீங்க அதை விழுங்கினா உங்களுக்கு ஒமட்டிரும், சக்தி வந்துடும், பக்கத்தில் உள்ளவனுக்கு பேக்கெண்டு மேலே போட்டுருவீங்க, எண்டு இருந்தா இந்த மாதிரி சில நியாயமா இந்த மட்டும் விழுங்க வேணாம். மற்றபடி பல் துளக்கினால் முதல்ல வார அந்த பல் துளக்கிற எச்சியை என்ன செய்யணுமாம்? புழுங்கி போடு. இப்போ யாராவது மதுஹப்பல பின்பற்றுவீங்களா? சொல்லுங்க, சத்தியமா பின்பற்றுவீங்களா? இவங்களோட சட்டங்களை ஒவ்வொன்றா சொன்னால் பின்பற்ற நினைக்குமா? நினைக்காது. ஆனால் ரசூல்லா சொல்லி தந்த வழிமுறை அது அல்ல. பல் துளக்குங்க, சுத்தம் செய்யுங்க வலது கையால், ஒவ்வொரு தொழுகையிலும் பல்ல துளக்குங்க, நல்ல முறையில் உழுவுக்கு முன்பதாக பல்ல துளக்குங்க. அதே நேரத்தில் இந்த பல் துளக்கிறத ரசூலா இன்னும் வலியுறுத்துறாங்க. எப்படி வலியுறுத்துறாங்கன்னா, ஹுசைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, சஹீஹ் புகாரில் 246வது செய்தி, இதா காம மினல் லைலி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே விழித்து கொண்டால், யஷூசு ஃபாஉ பிஸ்ஸிவாகி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பல் துளக்கும் சாதனத்தால் வாயை துளக்கிக் கொள்வார்கள். நீங்கள் திடீரென்று நைட்டில் விழிச்சா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? நம்ம மக்கள் உடனே ஃபோன் எடுத்து ஏதாவது மெசேஜ் வந்துக்குதான்னு தான் பார்ப்போம். திடீரென்று முழிப்பு வருது, தூக்கம் போகுது இல்லை, என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு பல்ல தீட்டிக்கோங்க. ஏண்டா தூங்கும்போது என்ன செய்யும்? அப்படியே கோலை வடியும். சில பேருக்கு வாய் அப்படியே திறந்து படும், தலையாணி முழுக்க கோலை, அந்த அதை எச்சி அப்படியே மூஞ்சில திரும்புகிற இடமெல்லாம் அப்படி ஃபேஸ் வாஷ் ஒன்று பண்ணி தான் எழும்புவான். ரசூலா வந்து முதல்ல போய்ட்டு வாயை கழுவிட, அடுத்தவன் நாளைக்கு இன்னொருத்தர் அந்த தலையணையை பயன்படுத்தினா உள்ள கிருமி பாக்டீரியெல்லாம் அவன்ட மூஞ்சில, நீ பல்ல முதல்ல போய்ட்டு வாயை அந்த எச்செல்லாத்தையும் கழுவி, இல்லாட்டி போய்ட்டு அதே எச்சி வாயோட போய்ட்டு கிளாஸ் ஒன்று எடுத்து தண்ணியை குடிப்பான். அந்த ஜராவெல்லாம் என்னது? இந்த கிளாஸில் அந்த கோப்பலை சுத்தத்தை சொல்கிறாங்க பாருங்கள். ரசூலா எலிமின உடனே போயிட்டு பள்ளத்தில் துளக்கிடுவாங்க. இது நாங்கள் நபி வழியில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒன்று. சஹீஹ் முஸ்லிமில் 423வது செய்தியாக வருது. இந்த செய்தியை சுரைஹ் என்பவர் அவருடைய தந்தை வழியாக அறிவிக்கிறார். என்ன வருதுண்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்குறாங்க, சஅல்து ஆயிஷத்தை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டேன், பி ஐயி ஷைஇன் கான யப்தஉன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல பைத்தஹு, ரசூலா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா முதலாவது என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு செய்வாங்க என்ன அப்படின்னு கேட்டேன். காலத் பிஸ் சிவாக்கி, வீட்டுக்கு வந்தோடனே ரசூலா என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு பல் துளக்குவார்கள்.
இப்போ நீங்கள் வீட்டுக்கு வெளியே பயணம் எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போனேன்னு வைங்க, ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், போயிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு பல்ல தீட்டிடுங்க, கொஞ்சம் வாயை கழுவிடணும். வெளியில் போனால் கண்டதையும் திண்டுபடும், தூசிகள் படலங்கள், தூசி படலங்கள் வந்து வாயில் ஒட்டும். சிகரெட் குடிப்பாங்க நிறைய பேர், அதில் நிக்கோட்டின் எல்லாம் போயிட்டு உங்களோட வாயில் வந்து சேரும். நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த வாயோட போயிட்டு அப்படியே போயிட்டு சிறுவர்கள் யாராவது இருந்தால் எடுத்து மோந்து கொள்வீங்க, முத்தமிடுவீங்க. அந்த வாயில் வைக்கிற எல்லா கிருமிகளும் அவன்ட வாயில். 2 நாள் அவனுக்கு காய்ச்சல் இல்லையா, பார்க்குறோமா இல்லையா, தொட்டிக்கொள்ளுமா இல்லையா பாக்டீரியாக்கள். அல்லது என்ன பண்ணுவான், வீட்டுக்கு போனோடனே செருப்பை கலட்டவும் மாட்டான், கட்டியில் போய்ட்டு அப்படி ஜம்ப் கொண்டு பண்ணுவான். அப்படி தூக்கம். பொண்டாட்டி தான் வந்து செருப்பை கலட்டி விடணும், சொக்ஸை கலட்டி விடணும், ஷூவை கலட்டி விடணும், அவனை ட்ரெஸ்ஸை கலட்டி விடணும். இவன் அப்படி பாஞ்சு கட்டியில் பாஞ்சு ஜம்ப்பு பண்ணுறது விடிய காட்டில் எலும்ப காட்டில் அவனுக்கு உணவிக்காது. இப்படி இருக்கிறாங்க சில பேர். சில பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு வாஷ் பண்ணி க்ளீன் ஆகி வீட்டுக்கு என்ற ஒரு ட்ரெஸ் அழகான முறையில் உடுத்துட்டு தான் என்ன செய்வாங்க, வர்றதை பார்க்குறோம். அப்போ துப்புரவுன்றது வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பாடி வாஷ் பண்ணுறீங்களோ இல்லையோ, வீட்டுக்கு போனோன்னே ஃபஸ்ட்டுக்கு மவுத் வாஷை பண்ணிடணும் என்றது மார்க்கம் சொல்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி பல் துலக்கிறது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய செய்திகளை சொல்கிறாங்க. இது இந்த உலுவில் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் செய்கிற காரியம் சம்பந்தமாக பார்த்தோம். இப்போ தான் உலுவுக்குள்ளே போகிறோம், சரியா? அதில் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் உலுவில் பிஸ்மில்லா என்று சொல்லி தான் உலு செய்யணும். என்ன சொல்லி? பிஸ்மில்லா. அப்போ ஒரு ஹதீஸ் வருது, இது உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான், ஏற்கனவே சொல்லிக்கிறோம். கத்தாதா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நசாயில 77வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. தலப பாலு அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலுஅன். வலு என்றா உலு செய்வதற்கான தண்ணீர் ஏற்பாடுகள். உலு என்றால் உலு செய்வது, வலு என்று சொன்னால் உலு செய்கிறதுக்கான அந்த ஏற்பாடு, தண்ணீர் ஏற்பாடு. உலு செய்கிறதுக்கு அதான் சொல்லப்படுது. சஹாபாக்கள் உலு செய்கிறதுக்கு தண்ணீரை தேடுறாங்க. அப்போ தண்ணி இல்லை. ரசூலா கேட்குறாங்க, ஃபக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்மா அஹதி மின்கும் மா உன், உங்களை யாருக்கிட்டையாவது தண்ணீர் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஃபவலஅ யதஹு ஃபில் மாய். பிறகு ஒரு தண்ணீர், ஒரு தடாகம், சின்ன ஒரு தண்ணீர் ஒரு பாத்திரம் ஒன்று கொண்டு வரப்படுகிறது. அதில் ரசூலா தன்னுடைய கையை வைக்கிறாங்க. அதில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது, அதில் கையை வைக்கிறாங்க. வயகூலு, ரசூலா சொன்னார்கள், தவல்லஉ பிஸ்மில்லாஹி, பிஸ்மில்லா என்று சொல்லி உலு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இதில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்களுக்கு இடையிலே தண்ணீர் பீருட்டி கொண்டு வந்ததை 80 பேர் நாங்கள் உலு செஞ்சோம் என்ற ஹதீஸ் தான் இது. அந்த எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. 80 பேர் நாங்கள் இருந்தோம். இது மூஜிஸாவாக நடக்குது. ரசூலா என்ன சொன்னாங்க? பிஸ்மில்லா என்று சொல்லி உலு செய்யுங்கள் என்று சொன்னாங்க. இப்போ இதில் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது பொதுவாக பிஸ்மில்லா சொல்லி செய்யணும் என்றது இருக்குது. இப்போ இந்த பிஸ்மில்லா என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொன்னாங்க? இந்த மூஜிஸாக்கு சொன்னாங்களா அல்லது உலுவின் சட்டமாக சொன்னாங்களா? ரெண்டுமாயும் வருது தானே. ரசூல்லா உலு செய்யுங்கன்னு சொல்லிக்கலாம். அந்த பாத்திரத்தில் தண்ணீரே இல்லை, தண்ணீரை வர வைப்பதற்காக அல்லாவின் பேரை கொண்டு நீங்கள் உலு செய்யுங்க என்று சொல்லும் போது தான் தண்ணீர் வருது. அப்போ இது மூஜிஸாத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பேரை சொல்ல சொன்னாங்க என்றும் கருத்து எடுக்கலாம். உலு செய்வதாக இருந்தால் பிஸ்மில்லா சொல்லி உலு செய்யணும் என்றும் கருத்து எடுக்கலாம். 2 விதமாக கருத்து எடுத்தாலும் குத்தம் சொல்லலாது. ஆனால் பொதுவாக இது நசாயில 77வது செய்தியா, பொதுவாக நல்ல காரியங்கள் செய்யும் போது நாங்கள் பிஸ்மில்லா சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தால் உலு செய்யும் போதும் என்ன செய்யலாம்? பிஸ்மில்லா என்று சொல்லலாம் என்று நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். ஒருத்தர் பிஸ்மில்லா சொல்லாமல் உலு செஞ்சால் குத்தமாகுமா? குத்தமாகாது. அது சருத்தா வந்துச்சா? இல்லை. அது அந்த மூஜிஸாவுக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் சொன்னார் என்று ஒருத்தர் விளங்கினால் அப்போ அதை வந்து நாங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் மூஜிஸாவுக்காக சரி ரசூலா தவல்லஉ உலு செய்யுங்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வின் பெயரை கொண்டு என்று சொன்னதனால, ரசூலோட ஒரு கட்டளை வந்திருப்பதனால பிஸ்மில்லா என்று சொல்லி உலு செய்வது தான் மிகவும் சிறந்த செயலாக இருக்கிறது. இப்போ பிஸ்மில்லா என்று சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அர்த்தமா, வெறும் பிஸ்மில்லா என்ற அர்த்தமா? எவ்வளோ விஷயம் பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்களா? என்னது சொல்லுங்க? பிஸ்மில்லா சொல்லி உலு செய்ய சொல்கிறாங்க தானே. இப்போ உலு செய்யும்போது பிஸ்மில்லா என்று நிப்பாட்டுறதா அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றதா? பிஸ்மில்லா மட்டும். எனி ஒப்பீனியன்? ரஹ்மான் ரெண்டும் சொல்லலும், பிஸ்மில்லாவும் சொல்லலாம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமும் சொல்லலாம். வேற ஒப்பீனியன்ஸ்?
இதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது இஸ்லாத்தில் பிஸ்மில்லா என்பதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலையும் என்ன வித்தியாசம்? பிஸ்மில்லாண்டா அல்லாவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன்னு அர்த்தம். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்றா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனாகிய அல்லாவின் பெயரை, அல்லாட சிஃபத் 2 எக்ஸ்ட்ரா வருது. ஆனால் நாங்கள் நினைச்ச மாதிரி நினைச்ச இடத்துல இதை செய்யலாமா என்று கேட்டால் அப்படி இல்லை. எந்த இடத்துல எதை பயன்படுத்த என்று சொல்லப்பட்டிருக்குதோ அந்த இடத்துல தான் அதை பயன்படுத்தும். இப்போ உதாரணமாக பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை எங்கெல்லாம் பயன்படுத்த சொல்லிக்குது? இப்போ உதாரணமாக குர்ஆனில் 96வது அத்தியாயத்தில் 1வது வசனம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் அல்லதி ஹலக், உம்மை படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக, இறைவனின் பெயரால் ஓதுவீராக. இறைவன் பெயரால் நாங்கள் எப்படி ஓதுறோம் குர்ஆனை? பிஸ்மில்லாண்டு தான் ஓதுறோமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுறோமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இந்த இடத்துல பிஸ்மில்லா உமது இறைவனின் பெயரை கொண்டு தான் ஓத சொல்றான் அல்லாஹ். அந்த இறைவனின் பெயரை கொண்டு ஓத சொன்னதை அல் குர்ஆன்ல ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் எப்படி ஆரம்பமாகுது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பமாகுது. அல்லாஹ் இறக்கிறது தானே. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது 1வது வசனம். சூரா ஃபாத்தியாட 1வது வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் பக்கராட 1வது வசனம் எது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத் ஆல இம்ரான்ல 1வது வசனம் எது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். ஏண்டா ஹதீஸ் வருகிறது, ஒரு சூரா ஆரம்பித்ததை, ஒரு சூரா முடிவடைந்ததை பிஸ்மியை கொண்டு நாங்கள் அறிந்து கொள்வோம். அப்ப இன்னொரு சூரா ஆரம்பிச்சுக்கிறேன்டா என்ன அர்த்தம்? பிஸ்மில்லா என்பது ஒவ்வொரு சூறால முதல் வசனம். ஆனால் நாங்கள் விளங்கி கொள்றதுக்காக பிஸ்மியை கவுண்டிங்ல என்ன செய்யலை, கொண்டு வரலை. கவுண்டிங்ல வசனம் கவுண்டிங்ல கொண்டு வந்தில்லை. சரி, இது ஒன்று. அப்போ குர்ஆன் ஓதுறதா இருந்தா ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிச்சு ஓதும் போது எப்படி ஓதணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மி மட்டும் சொல்லி ஓத இயலாது. இதே மாதிரி ஒரு கடிதம் எழுதுறோம். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்து ராணிக்கு, சபா நாட்டு ராணிக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க தானே. 27வது அத்தியாயத்தில் 30-31 வருது, இன்னஹு மின் சுலைமான. கடிதம் வாசிக்கிறாங்க. இந்த கடிதம் சுலைமானிடம் இருந்து, ஃப்ரம் சுலைமான் டு யாருக்கு? சபா நாட்டு ராணிக்கு. பல்கீஸ் என்றாங்க, அதுக்கு ஆதாரம் இல்லை, ஆனால் சபா நாட்டு ராணி. வ இன்னஹு, அதிலே உள்ளது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடிதத்தில் என்ன இருக்குது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று உள்ளது. அல்லா தஅலு அலைய, என் விஷயத்தில் வரம்பு மீறாதீர்கள். வ தூனி முஸ்லிமீன், எனக்கு சரணடைந்து வாருங்கள் என்னிடம். ராஜாட ஆர்டர் பக்கத்து நாட்டு ராணிக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போட்டு தான், பிஸ்மில்லா போட்டு கடிதம் போகுது. ஓவர்டேக் பண்ண இயலாது, சரண்டர் ஆகி வந்துடணும். கடிதம் போகுது. அப்போ தான் அவங்க ஆலோசனை கேட்பாங்க, என்ன செய்யறேன்னு கேட்பாங்க. நாங்கள் கிஃப்ட் கொடுப்போம் என்ற போல, அவங்களுக்கு இல்லாத கிஃப்டா நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று கிஃப்ட் கொடுப்போம் என்றுவாங்க. நாங்கள் அன்பளிப்பு கொடுத்து அனுப்புவோம், மன்னரை குஷி பண்ணுவோம் என்று. இந்த நாட்டு ராணி பார்க்குறாங்க, இதெல்லாம் செல்லுபடியாக மன்னர்கள் வந்தால் கலாப்ஸ் பண்ணி விட்டுருவாங்க ஒரு நாட்டை. நானே போயிட்டு சமாதானம் பேசி வரணும், ஒரு பொம்பளை தானே, நானே போயிட்டு இறங்கி பேசினா கொஞ்சம் சமாதானமாகிடுவாருண்டு இவங்க என்ன செய்கிறாங்க? சுலைமான் நபியை பார்க்க போகிறாங்க. அதுக்குள்ள சுலைமான் நபி என்ன பண்ணுவாங்க? ஹுத்ஹுத் பறவை அங்கே போயிட்டு தகவல் எடுத்து வர, இவர் படைய அந்த சிம்மாசனத்தை தூக்கி வர்றதுக்கு இஃப்ரீத் என்ற ஜின் கேட்க, வேத ஞானம் உள்ள ஜின் நான் நீங்கள் கண்ணை சிமிட்டுறதுக்குள்ளே கொண்டு வரேன்னு சொல்ல, அவட சிம்மாசனத்தை கொண்டு வர, அவன் பார்த்து இது எதண்டு ஓண்ட சிம்மாசனமான்னு பாருங்க. ஏண்ட சிம்மாசனம் தான் எங்கால வந்துச்சு? அப்படித்தான், நாங்கள் பலசாலி விளங்குதா என்று கேட்டோன்னே அவங்க என்ன செய்கிறாங்க? முஸ்லீமா மாறுறாங்க. நடக்குதா? இந்த கடிதத்தில் ஃபர்ஸ்ட் வாசகம் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ நீங்கள் கடிதம் எழுதுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன போடணும்? ஏதாவது எழுத ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்கள் போர்டில் எழுதுகிற பார்த்துக்கிறீங்களா கிளாஸில்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதணும். அங்கே பிஸ்மில்லா மட்டும் எழுதுறது இல்லை. அதே நேரத்தில் சில இடங்களில் பிஸ்மி மட்டும் வந்திருக்குது. உதாரணத்துக்கு 11வது அத்தியாயத்தில் 41வது வசனம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை தயாரிச்சுட்டு எல்லாரும் ஏற சொல்லுவாங்க. ஏற சொல்லும்போது வக்கால, அவர் சொன்னார், இர்கபு ஃபீஹா, இந்த கப்பலில் நீங்கள் ஏறுங்கள், பிஸ்மில்லாஹி, இறைவனின் பெயரை கொண்டு பிஸ்மில்லா சொல்லி ஏறுங்க. மஜ்ராஹா வமுர்சாஹா, அதனுடைய பயணம், நிற்பதும் அது ஓடுவதும் இறைவனுடைய பெயரை கொண்டுதான் நடக்கும்.
இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம், எனது இறைவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன். இப்போ ஒரு வாகனத்தில் நாங்கள் ஏறுறதா இருந்தால் என்ன சொல்லி ஏறணும்? பிஸ்மில்லா என்று மட்டும்தான் சொல்லி ஏறணும். கடிதத்துக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொன்ன அல்லாஹ் வாகனத்தில் ஏற சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? பிஸ்மில்லா. இப்போ நீங்கள் வாகனத்துக்கு ஏறுறீங்க, எப்படி ஏறணும்? பிஸ்மில்லா சொல்லி தான் ஏறணும். அப்படி ஏறுறீங்க இல்லாட்டி பிரச்சனை. வாகனம் ஒன்றுக்கு ஏறும்போது பிஸ்மில்லா சொல்லணும், பிறகு 3 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லணும், பிறகு சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாஸா வமா குன்னா லஹு முக்ரினீன வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று சொல்ல வேண்டும். பிறகு அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாஸல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தர்லா அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா வத்வி அன்னா புஅதா اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأهل اللهم إني أعوذ بك من وغصاء السفر وكآبة المنظر وسوء المنقلب في المال والأهل. தெரியா நல்ல புள்ளேன், ஒன்றும் பாடமாக்க வேணும், அப்படியே கிடங்க. அப்போ வாகனத்துக்கெல்லாம் சும்மா பேண்ட் ஏறி போகிறது, இந்த துவாக்கள் பாடமாக்குறது இல்லையா? எவ்வளோ அழகான அற்புதமான துவாக்கள் தெரியுமா? அர்த்தம் சொன்னால் அவுட் ஆஃப் த டாபிக் போகும், பாடமாக்கிக்கோங்க. அழகான துவா, எங்களுக்கு பாதுகாப்புக்கு தேவையான துவா. அப்போ வாகனத்தில் ஏறும்போது பிஸ்மில்லா சொல்லணும் என்று வருதா இல்லையா? வீட்டிலிருந்து வெளியேறும்போது என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் சொல்லணுமா இல்லையா? சொல்றீங்களா? வீட்டிலேருந்து வெளியேறும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் தவக்கல்து அலல்லாஹ் இல்லை, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். எப்படி? பிஸ்மில்லாஹி தவக்கல்து, பிஸ்மில்லா மட்டும்தான் சொல்லணும். அடுத்தது பாருங்க, ஒருத்தர் சாப்பிட்றாரு, சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லணுமா, பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லா சொல்லணுமா, பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் சொல்லணுமா? பிஸ்மில்லா. ஏன் ஹதீஸ் வருது புகாரியில் 5376வது ஹதீஸ், உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலோட முன்னாடி ஒரு சிறுவன் இந்த அங்கே இங்கே கையை போட்டு சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க, சின்னவனும் தெரியும் தானே, பெரலி தங்கக்காராய் ஹெட்டக்காராய் மண்டல ஒன்று குட்டவே நினைக்கும் சில நேரம், இல்லாட்டி அடங்க மாட்டாங்க சிலவங்க. நோண்டி இப்படி விளங்காமல், உமா அப்பாவுக்கு விளங்காமல் சிலர் நோண்டி போடுறதுக்கு நினைக்கும் தானே, எனக்கு அவ்வளோ குழப்பம். இப்படி குழப்பி ஒருத்தர் ஈக்கும் போது சின்னொருவர் ரசூல்லா, யா குலாம், ஏ சிறுவனே, அட்வைஸ் பண்ணணும். சம்மில்லா, முதல்ல அல்லாட பேரை சொல்லு. வக்குல் பிய மீனிக்க, வலது கரத்தால் சாப்பிடு. வக்குல் மிம்மா எலிக்க, உனக்கு முன்னால் உள்ளதை சாப்பிடு. அப்போ என்ன செஞ்சுக்கிறார் இவர்? பிஸ்மி சொல்லில்ல, இடது கையால் சாப்பிட்டுக்கிறான். அவன் முன்னுக்கிறது மட்டும் சாப்பிட்டுக்கிறானா, அடுத்தவன் அரைச்சையும் இழுத்திக்கிறான். ரசூல் 3 அட்வைஸ் பண்ணுறாங்க. யா குலாம் சம்மில்லாஹ, அல்லாட பேரை சொல்லு. வக்குல் பிய மீனிக்க, வலது கரத்தால் சாப்பிடு. வக்குல் மிம்மா எலிக்க, உனக்கு முன்னாடி உள்ளதை சாப்பிடு. அங்கிட்டு இங்கிட்டு கையை போடாது. இப்போ அடுத்தவன் அரைச்ச இப்படி கையை போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? இழுத்துடக்கூடாது. சகன் சாப்பாட்டுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. சகனில் இறைச்சி பெரட்டுறவன் ட்ரிக்ஸ்தனமாக பெரட்டுவான், அவன்கிட்ட பக்கத்துக்கே இழுத்து வச்சிருவான். அப்போ என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் ஒரு ஹிக்மத்தை கையாளும். நீங்களும் சகனை சரி செய்கிற மாதிரி, சில பேர் அந்த கோப்பையை வச்சு இப்படி செய்வாங்க பார்த்திங்களா, சகனை சரி செய்கிற மாதிரி ஒரு இலோண்டு இழுத்து கொள்ளணும் கணக்கா. அதுக்காக அவனுக்கு ஒதுக்கி வச்சுப்பான் இறைச்சி துண்டோட. அதை எப்படி கையை போட்டு எடுக்கிறது? டீசன்ட் டிசிப்ளின் இல்லை. மார்க்கத்திலையும் கூடாது, நடுப்பகுதியில் கையை போட வேணாம் வேண்டாங்க ரசூலா. அது வந்து பரக்கத்திறங்குற இடம் என்று. பரக்கத்திறங்குற இடம் என்றால் அடுத்தவனுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல், சாப்பாடு இருந்தால் எடுத்து வலிச்சு சாப்பிட தான் வேணும், அதை பார்த்துக்கணும். அப்போ இங்கே சம்மில்லாண்டு தான் வருது, அல்லாவின் பேர் சொல்லி என்று வருது. இது மட்டும் வந்தால் பிஸ்மில்லாண்டும் அதுக்கு அர்த்தம் சொல்லலாம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றும் அர்த்தம் சொல்லலாம். ஏண்டா அல்லாவின் பேர் கொண்டு வந்துச்சு, பிஸ்மில்லாண்டு டிரெக்டாக வரலை. சம்மில்லா, அல்லாட பேரை சொல்லு. சம்மில்லாண்டா அல்லாட பேரை சொல்லு. எப்படி சொல்கிறது அல்லாட பேரை? பிஸ்மில்லாண்டு சொல்வதா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வதா? இப்படி பெண்டிங்கில் நிற்கிதா? அதை விளங்கப்படுத்துது ஒரு ஹதீஸ். திருமிதியில் 1781வது செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, இதான் அக்கல அஹதுக்கும், உங்களில் யாராவது ஒருத்தர் சாப்பிடுவதாக இருந்தால், தாமன் ஒரு உணவை உண்ணுவதாக இருந்தால், ஃபல் யகுல் பிஸ்மில்லாஹி, அவர் பிஸ்மில்லா என்று சொல்லட்டும். இப்போ விளங்குதா? சம்மில்லா அர்த்தம் என்னது? பிஸ்மில்லாஹி. சாப்பிடும்போது பிஸ்மில்லா என்று சொல்லிதான் சாப்பிட வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லா இல்லை, பிஸ்மில்லா ஒன்லி. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு சொல்ல சொல்லி தந்தா அதைத்தான் சொல்லணும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போடுறதுக்கு எங்களுக்கு
ரைட்ஸ் இல்லை. இப்போ மனைவியோட இல்லறத்தில் ஈடுபடும் போது ஒரு துவா இருக்குது இல்லறத்தில் ஆரம்பத்திலே, அம்மா இன்ன அஹதுக்கும் இதா அத்தா அஹ்லஹு, உங்கள் ஒருவர் தன்னுடைய மனைவியிடம் செல்வதாக இருந்தால் இல்லற சுகத்துக்காக, வக்கால அவர் சொல்ல வேண்டும் பிஸ்மில்லாஹி, பிஸ்மில்லா என்று சொல்லணும். அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான வ ஜன்னிபிஸ் ஷைத்தான மா ரஸக்தனா, இறைவா ஷைத்தான் எங்களிடமிருந்து விலகி இருக்கச் செய், எங்களுக்கு நீங்களுக்கும் அந்த சந்ததிகளையும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாத்து விடு. ஃபருஸிகா வலதன் லம் யதுர்ருஹு ஷைத்தான், அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவான். இதை சொல்ல மாட்டாங்க அந்த டைமில், தலைக்கு அடிக்கிற டைம் தானே, சொல்லி தான் இறங்கணும் விஷயத்துக்கு இறங்கின பிறகு தலைக்கு முத்தின பிறகு இது நினைவு வராது. ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்லிட்டு தான் விஷயத்துக்கு இறங்கணும். இப்படி தான் சொல்லி கொடுக்கணும், வேற வழி இல்லை. பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. நிறைய பேருக்கு இந்த துவா பாடமும் இல்லை, கல்யாணம் முடிச்சு 10-15 வருஷம் துவா பாடம் இல்லை. இது யாரு மட்டும் சொல்லணும்? ஆம்பளை மட்டுமா? பொம்பளையும் தான் சொல்லணும். பொம்பளைக்கு ஆம்பளைக்கு 2 பேருக்கு முடிய துவாவா இருக்குது. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரில 3271வது செய்தி வருது. இங்கேயும் என்ன வருது? பிஸ்மில்லான்னு தான் சொல்லணும். மங்கள பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லாவும் வரல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமும் வரல. அதே மாதிரி குர்பானின் போது 618வது வசனத்தில் ஃபக்குலு மிம்மா ذுகிர ஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வின் பெயர் சொல்லப்பட்டதை மாத்திரம் உண்ணுங்கள். 621ல வலா தஅகுலு மிம்மா லம் யுذ்கர் ஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாததை உண்ணாதீர்கள். அதன் மீது அல்லாஹ்வின் பெயர் என்றா அறுக்கும் போது. அவங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லவே இல்லை கடைசி வரை காட்டலும் விவாதத்தில், அது வேற விஷயம். அப்போ இங்கே அல்லாஹ்வுடைய பேர் சொல்லுங்கன்றாங்க அறுக்கும் போது. அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அறுப்பதா பிஸ்மில்லா சொல்லி அறுப்பதா? அது பிஸ்மில்லா சொல்லி தான் அறுக்கணும் என்பது புகாரில 5565வது செய்தியில அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. தபஹுமா பியதிஹி வஸம்மா வகப்பர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தமது கரத்தால் அறுத்தார்கள். பிஸ்மில்லா என்று ரசூலா சொன்னாங்க, தக்பீர் சொன்னாங்க. அது அல்லாஹ்வின் பெயர் சொன்னாங்க, தக்பீர் சொன்னாங்க என்று வருது. இந்த அல்லாஹ்வின் பெயர் என்பது பிஸ்மில்லா என்று இன்னொரு அறிவிப்புலை வருகிறது. அப்போ பிஸ்மில்லா என்று சொல்லி உலு செய்யுங்கண்டா என்ன சொல்லி உலு செய்யணும்? பிஸ்மில்லா என்று மட்டும்தான் சொல்லி உலு செய்யணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்ல அனுமதி இல்லை. பொதுவாக அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்க என்ற ஒரு காரியத்துக்கு வந்தால் பிஸ்மில்லாவும் சொல்லலாம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமும் சொல்லலாம். பிஸ்மில்லா என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டால் பிஸ்மில்லா என்று மட்டும்தான் சொல்லணும். இதுதான் மார்க்கத்துடைய சட்டம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று குறிப்பிட்டு வந்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மட்டும்தான் சொல்லணும் என்றதையும் விளங்கும். சரி, இது உலூட பல் துலக்கிறதும் பிஸ்மி சொல்றதை நீயத்தை பார்த்தோம், பல் துலக்குவதை பார்த்தோம், பிஸ்மியை பார்த்தோம். அடுத்ததான் முன்கைகளை கழுவுறது பார்க்க இருக்குது. அடுத்தடுத்த விஷயங்கள் பார்க்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.